நீங்க வந்து கிஸ்கா கிஸ்காவும் பண்ணிருந்தீங்க. அதை வந்து மாத்திடலாம். நீங்க இப்போ கான்சர்ட்ஸ் பண்றீங்கல்ல, அப்போயும் வந்து இட் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஷேர் போகுமா? ஐ திங்க் ஸோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஹவ் திஸ் இண்டஸ்ட்ரி வெல்கம் யூ நீங்க பார்க்குறீங்க? ஒரு 2024க்கு முன்னாடி நான் இந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு பார்ட்டாவே நான் என்னையே கன்சிடர் பண்ணிக்கல. ஸோ அதனால என்னையே இந்த இண்டஸ்ட்ரி வெல்கம் பண்ணல ஒழுங்கா. இஸ் நெப்போட்டிசம் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல. நான் ஆக்சுவலாக சொல்லட்டுமா, நெப்போன்னு சொல்கிறாங்கல்ல, ரஹ்மான் சார் அப்பா யாரு? இப்போ என்னால் நேம் பண்ணி ஒரு 5 to 10 மியூசிக் டைரக்டர் சொல்ல முடியும். ஆனால் அதில் ஒருத்தவங்களுக்கு கூட ஒரு ஃபீமேல் நேமே வரல எனக்கு. எங்கே வரீங்கன்னு எனக்கு தெரியுது, அதுக்கும் நான் பதில் வச்சிருக்கேன். ஐ ஹவ் சங் இன் ரெஸ்டோ பார்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், புஃபே சாப்பிடும்போது ஓரமாக நான் உட்காந்து பாடிட்டு இருப்பேன். ராஜா சாரோட பாட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தில் வைக்கிற ஹீரோக்கும் தெரிய போகுது, டேரக்டருக்கும் தெரிய போகுது. பட் ஸ்டில் வை திஸ் இஸ் ஹேப்பனிங்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹூ இஸ் டூயிங் தட் ஷேடி திங்? என்ன ஒரு 4 லைன் ரீலில் ஃபேமஸ் ஆனால் பாட்டு ஃபேமஸ் ஆக போகுது. படத்தில் எங்கே ப்ரோ பாட்டுக்கு சிச்சுவேஷன் இருக்குது? எல்லாமே ரத்த கொலை கன்னு. சி பயஸ் பிகாஸ் மோனிகா அதுக்கான என்னதான் எனக்கு ரெண்டுமே ஒரு கண்ணு மாதிரி. அப்போ அந்த பொட்டல மிட்டாய் அது என்னது? மூக்கு மாதிரி. அது எல்லாமே எனக்கு இம்பார்ட்டன்ட் தாங்க. Hey boys and girls, welcome back to the show. It's Open Conversation with Bharani aka OCB, Built Not Born. 200 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு ஒரு படத்துக்கு போகிறோம். அந்த படம் வந்து 1 மந்த்தில் எவ்வளோ கோடி கலெக்ட் ஆச்சு, இல்லை 1 வீக்கில் எவ்வளோ கலெக்ட் ஆச்சு, அவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி எல்லாமே பேசுகிறோம். பட் ஆனால் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ போட்டு ஒரு கான்சர்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ சென்டிங் பண்ணி ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஒரு ஆல்பம் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன யூனிட் எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆர்ட்டை சுற்றி, மியூசிக்ன்ற ஒரு ஆர்ட்டை சுற்றி மட்டுமே இவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்கு. இதை பற்றி எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக we got 2 people who are working in the industry. உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும், சாங்ஸ் கேட்க பிடிக்கும், இல்லைனாட்டி ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா this podcast is your one-on-one podcast. So consider subscribing and let's get back to the video. Bro, better நான் உங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறத விட நீங்கள் உங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்கன்னா it would be better. Can we start with ladies first? ஹலோ, ஹாய், என் பேர் சுப்தாஷினி. நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு 2017 வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் உட்காந்து பாட்டு பாடிட்டுருக்கேன். 2020 வந்துட்டு காத்தாடின்ட்டு ஒரு இண்டி சாங் பண்ணேன். மிஸ் மேட்ச்டுன்ற ஒரு சீரீஸில் வந்துட்டு புகைப்படம்னு ஒரு பாட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் நியூக்ளியாவோட கனான்ட்டு ஒரு பாட்டு பண்ணேன். 6-7 இண்டி சாங்ஸ் பண்ணேன். இன் மை வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் இருந்தது, அதில் வந்துட்டு கொஞ்சம் மியூசிக்கும் பண்ணி பாட்டு பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் மை பிக் பிரேக் இன் பிளேபேக் கேம் ஃப்ரம் கோல்டன் ஸ்பாரோ. அதுக்கப்புறம் புஷ்பா 2, பொட்டல மிட்டாய், மோனிகா. நான் வந்துட்டு மியூசிக் வந்து ஃபுல் டைமாக பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் யோசிக்கல. ஆனால் இப்போ ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் லைக் ஹாப்பி டு பி அ மியூசிஷியன் மாதிரியான வைஃப். நான் ஒரு ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போது பண்ணல, அவ்வளோதான். ப்ரோ ஹியர் த ஹீரோ. நான் வந்து சீரியஸாக சொல்கிறேன் ப்ரோ. நான் எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அக்காவுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க ஃபீமேல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து உங்கள் ப்ரொஃபைல் கூட அனுப்பலை. டூ யூ நோ ஹர்ஷவர்தன் அப்படின்னு மட்டும் தான் கேட்டேன். எல்லாருமே சொன்னது எஸ். ஸோ அந்த அளவுக்கு ரெகக்னேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சி அப்பயே இருக்குன்னும் போது லைக் ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷம் தான். என்ன சொல்கிறது, ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நமஸ்தே, வணக்கம். ஆனால் அவர் தான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு சொன்னார். அவர் பார்க்குறதெல்லாம் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து 18 to 30. அதுக்கு மேலே ஆன்டிஸ் அண்ட் அங்கிள்ஸ் இல்லையான்னு கேட்டேன். இல்லை. ஓ, அப்போ 30க்கு மேலேனா ஆன்டிஸ் அண்ட் அங்கிள்ஸா? அதாவது இல்லை, அதாவது அதெல்லாம் ஆனும் ஓகே. இல்லை, ஐ ஆம் சிங்கர், டான்சர், பர்ஃபார்மர் அண்ட் yet to be an actor. கம்போசர் சொல்லிட்டேன் நான். இல்லை சொல்ல. ஐ அம் a composer. இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கணுமோ? நான் என்னமோ பண்ணேனே இன்ட்ரோடக்ஷன். சொல்லுங்க ப்ரோ. நல்லா சிங்கர், கம்போசர், டான்சர் and a performer and about to be an actor. And I started my journey around 2018 as a programmer. Almost South Indian composers, நிறைய பேர் டாப் கம்போசர்ஸ் எல்லாருக்கிட்டையும் ப்ரோக்ராமராக வேலை செஞ்சேன். During COVID, I started putting out some cover songs, dance covers and stuff. And slowly I started getting recognition in the social media. அதுக்கப்புறம் I started performing in shows, especially my dad's Vidyasagar's show. And அங்கே இன்னமும் பயங்கரமாக ரெக்கக்னிஷன் கொடுத்துச்சு எனக்கு. அண்ட் ஃப்ரம் தேர் ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஓன் இண்டிபெண்டன்ட் ஸ்டஃப். 2023 வந்து ஐ ரிலீஸ் மை ஃபர்ஸ்ட் இண்டி சாங் கால் லாலா ஹாட் நிகாலா. அண்ட் அதுலேருந்து ஐ ரிலீஸ் மை 4th ரீசன்ட் ட்ராக் கால் ஐயோ ஐயோ. ஸோ இதுதான் ஜர்னி.
ப்ரோ, உங்களோட ஃபர்ஸ்ட் ஹிட் வாஸ் காத்தாடி. இட் ஹேப்பன் இன் 2020. இட் டிட் நாட் பிகம் அ ஹிட் இன் 2020 2020. பட் இட் ரெசனேட்டட் வித் பீப்புள். அப்படிதான் சொல்ல முடியும். பட் அது ரொம்ப ஹிட் ஆனது வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு கிரியேட்டர் பண்ணதுக்கப்புறம் 2023 ஆச்சு. வென் டிட் கோல்டன் ஸ்பேரோ ஹேப்பன்? ஆக்சுவலி சூன் ஆஃப்டர். ஏன்னா நான் ஐ ரெக்கார்டட் ஃபார் கோல்டன் ஸ்பேரோ இன் மார்ச் 2024. ஸோ 2023ல தான் வந்துட்டு அந்த துல்கர் சல்மான் மென்ஷன் பண்ணி கொஞ்சம் அங்கே ஒரு சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் கிரியேட்டர்ஸ் ஆல்சோ யூஸ் த ஆடியோ நிறையா. ஸோ 2023ல அது ஆச்சுன்னா 2024 மார்ச்சே எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ ரிலீஸ் ஆகஸ்ட்டுங்கிறதுனால அதுக்கப்புறம் தான் எனக்கு பிளேபேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கிடைக்க ஆரம்பிச்சது. ப்ரோ, இப்போ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஃபாதர் ப்ரோ. ஆனால் வாட் ஐ ரீசென்ட்லி ரெகனைஸ்ன்னு பார்த்தா உங்கள் அப்பாவோட பாட்டு வந்து நான் அவ்வளோ கேட்டிருக்கேன். ஆனால் அது உங்கள் அப்பா பண்ணது தான் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. டு யூ எவர் ஃபெல்ட் லைக் அந்த எக்ஸ்போஷர் வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமோ? ஆஃப்கோர்ஸ் அது அப்பாக்கே நான் சொல்லுவேன், நீங்கள் ஏன் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கல. பட் ஹி வாஸ் நெவர் இன்ட்ரெஸ்டட். என் பாட்டு பேசட்டும், நான் அதுக்கு பேசணும். அது மாடஸ்டான ஆன்சராக இருந்தாலும் அவர் உண்மையிலே அது வாழ்ந்து காமிச்சார். ஹி வாஸ் நெவர் இன்ட்ரெஸ்டட் டு கம் டு மீடியா. நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இவ்வளோ பண்ணோம் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் இன்ட்ரெஸ்ட் என்றைக்குமே காட்டினது கிடையாது. பட் ஐ ஃபெல்ட் இட் வுட் ஹவ் பீன் நைஸ். பட் அது எல்லாத்துக்கும் சேர்த்து போட்ட மாதிரி இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸில் ஐ திங்க் எவ்ரிபடி நோஸ் ஹிம் நோ த்ரூ ஹிஸ் ஷோஸ் அண்ட் இந்த டிவி அப்பியரன்சஸ். அது எல்லாமே அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து ஃபேஸ் ஐடென்டிட்டிங்கிறது முக்கியம். இன்னார் தான் அதை பண்ணாங்கன்றது பேரை விட ஃபேஷியல் ரெகக்னிஷனுங்கிறது அது தேவை தானே. அது பின்ன வேறு எந்த மூலியமாக உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க? அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் ஏராவில் ஐ திங்க் இட்ஸ் டெஃபினெட்லி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோ, ஐ வாண்ட் ஸ்டார்ட் திஸ் பாட்காஸ்ட் வித் வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்ன அப்படின்னா, யூ கம் ஃப்ரம் லைக் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் டு மெயின் ஸ்ட்ரீம். பட் நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு சேஞ்ச் பண்ணுறீங்க. நீங்கள் 2 பேரும் கொலாபரேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறீங்க. பட் வாட் இஸ் த கோரிலேஷன்? ஏன் இங்கேருந்து ஒருத்தவங்க அங்கே போகிறாங்க, அங்கேருந்து ஒருத்தவங்க இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்? நான் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்தே வரலையே. நான் இங்கே மெயின் ஐ மீன் மெயின் ஸ்ட்ரீமுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் எடுத்தோன்னே படம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏன் இண்டிபெண்ட் சாங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? இல்லை, டு பி ஹானஸ்ட், நான் நோபடி நோஸ் தட் ஐ எக்ஸிஸ்டட் ப்ரோ. ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் வித்யாசாகர் சாருக்கு ஒரு பையன் இருக்கானே யாருக்கும் தெரியாது. ஃபஸ்ட்டு வித்யாசாகர் சார்னே யாரும் தெரியாது. அவருக்கு ஒரு பையன் இருக்கான்றது இப்போ தான் தெரியும். ஸோ எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஐ ஃபீல் லைக் ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் தான். ஓகே. இப்போது இண்டிபெண்டன்ட்லேருந்து மெயின் ஸ்ட்ரீம் போகிறது வந்துட்டு ஒரு லைக் பார்த்தா என்னால் பேச முடியல. ஏன்னா இப்பயுமே எனக்கு இண்டிபெண்ட் பண்ணணும். ஸோ இண்டிபெண்ட்னா என்ன? லைக் வி மேக் our own songs அந்த மாதிரி. நவ் ஆல்சோ ஐ வாண்ட் டு டூ மை ஓன் சாங், மேக் மை ஓன் சாங்ஸ் அண்ட் ஐ ஆம் ஆல்சோ. ஸோ அதுவும் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் ஹேப்பன்ட். அது லைக் எனக்கு இப்போ நான் தேடி தேடி போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்குறதுனா எந்த கதவை தட்டணும்னு எனக்கு தெரியாது. அதனால அது நடந்தது, சந்தோஷம், அவ்வளோதான். அது நடக்க நடக்க நான் அதையுமே ஐ வில் கீப் டூயிங் தட். பட் தென் லைக் ஐ டோன்ட் திங்க் இது மூலியமா நான் இது வந்துட்டு திஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன் மாதிரி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் மட்டும் பண்ற பாட்டு தான் இண்டிபெண்டா, ஆர் எல்ஸ் த ஹோல் க்ரூ ஃப்ரம் த டிஓபி. ஐ குட் சி ஒரு மூவிக்கு டைரக்ட் பண்ண டிஓபிஸ் வந்து ஒரு சாங் ப்ரொடியூஸ்க்கு இருக்காங்க, மூவிக்கு பண்ற கொரியோகிராஃபர்ஸ் வந்து இங்க ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்க்கு இருக்காங்க. அப்பனும் போது அது எங்க இண்டிபெண்டன்ட்ன்றது சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரியலன்றது தான். சரி, நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் சினிமா தான் ப்ரோ பெருசு. எப்போவுமே நான் ஃபிலிம்ஸ் தான் இங்கே இண்டிபெண்ட்டாக பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே இண்டிபெண்ட்டுங்கிறது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆர்டிஸ்ட் யார் அதை பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இல்லை கம்போஸ் பண்ணுறாங்களோ அந்த இண்டிபெண்ட்டுங்கிற டேர்ம் அவங்களோடே முடிஞ்சிருது. ஸோ நெசசரிலி எல்லாருமே இண்டிபெண்ட், அதாவது நான் ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்தோ இல்லை எதுவுமே தெரியாத வெல்வர்ஸ்ட் ஆர் நாட் வெல்வர்ஸ்ட் அதெல்லாம் இருந்து தான் அவங்கெல்லாம் வந்து பண்ணணுன்ற அந்த அவசியம் கிடையாது. அண்ட் இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஃப் யூ டேக் மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ், அந்த மைக்கேல் ஜாக்சனோட பேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ட்டின் ஸ்கோர்செஸி வந்து டைரக்ட் பண்ணார். அது கேமராமேன், பெரிய கேமராமேன். ஆர்டிஸ்ட் தான் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் தவிர சுற்றி இருக்கிற க்ரூ அவங்க எல்லாருமே தே நீட் நாட் பி இண்டிபெண்ட் ஆர் தே ஆர் ஜஸ்ட் டெக்னீஷியன்ஸ். வாட் இஸ் லேபிள்? சுப்லக்ஷ்மி, எல்லாத்துக்கும் இந்த இன்டெலெக்சுவலான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க கிட்ட கொடுத்துடணும். எனக்கு நான் சொல்றது தப்பா இருக்கலாம். மேபி லேபிள்ஸ் மைட் டிஸ்அக்ரி வித் மீ. எந்த மனசையும் புண்படுத்துறதல்ல, யார் மனசையும் ஆமா. But then like what labels generally are doing currently, அதை நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, லைக் அவங்க வந்துட்டு உங்கள் சாங்குக்கு சில விஷயங்கள் பண்ணி தருவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி எல்லா உங்களுக்கு பட்ஜெட்டோ என்ன என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துப்பாங்க.
இன் ரிட்டர்ன் நீங்க வந்து அந்த பாட்டை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் லேபிள்ஸ் ஆர். நான் என் லேபிளோட டெஃபினேஷனுக்குள்ள போல. This is what the labels are doing here. அதுதான் இப்ப பாட்டை வந்துட்டு இப்ப நாளைக்கு வந்து அது ஒரு பெரிய ஹிட் ஆனாலும் சரி, அதுக்கும் உரிய வருமானம் வந்து உங்களுக்கு வராது. ஓ லைக் அது வந்துட்டு ஐபிஆர்எஸ் மூலியமா வரும், அது வந்து ராயல்டிஸ்னு அது வரும். ஆனா ரெவென்யூல உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்காது. பட் தென் தேர் ஆர் ஆல்சோ லேபிள்ஸ் தட் ஆர் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் ரெவென்யூ ஷேரிங் அது இதுன்னு பண்றாங்க. பட் தென் திஸ் இஸ் த மாடல் பை விச் அ லேபிள் ரன்ஸ். லேபிள்ஸ் ஜாப். லேபிள்னா யாருன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை பிராண்ட் பண்ணுறது. ஒரு ஆர்டிஸ்ட்டை தத்தெடுத்துக்கிட்டு அவங்கள வந்து ஒரு பெரிய ஆள் ஆக்கணும். ஆர்டிஸ்டோ அந்த பாட்டையோ இப்பெல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு பாட்டை தான் வந்து தத்தெடுக்கிறாங்க. அந்த ஆர்டிஸ்ட்டை தத்தெடுக்கிறது ரொம்ப கம்மி. சில ஆர்டிஸ்ட்க்கு தான் ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை ஃப்ரம் ஸ்க்ராச் வந்து they'll have to make him or her known to the entire world and make that song that he has composed or she has composed reach everywhere. அதுதான் அவங்களோட வேலை. they distribute. why the label has to do it bro? எனக்கு இப்போ வந்து நீங்கள் நம்ம படத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ப்ரொடியூசர் இருக்காங்க. ப்ரொடியூசர் வந்து படத்தை எடுக்க போகிறாங்க, அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க. ஆப்வியஸ்லி அது தேட்டர்ஸ்க்கு போக போகுது, டிக்கெட்ஸ் செல் ஆக போகுது, வரப்போகுது. ஆனால் மியூசிக்கில் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ, இல்லை ஒரு பர்சனை வளர்த்து விடணுனோ, இல்லை அந்த சாங் ஹிட் ஆகணும்னோ பார்க்குறதுக்காவோ, இல்லை அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காவோ ஏன் லேபிள்ஸ் இருக்காங்க? அண்ட் தென் வாட் கைண்ட் ஆஃப் அ ரெவென்யூ சிஸ்டம் இஸ் ஹேப்பனிங்? பிகாஸ் நம்ம போய் ஒரு பாட்டை வாங்க மாட்டோம்ல. முதல்லாம் இருந்துச்சு சிடி கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்டர்நெட்லேயே இது பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பாட்டிஃபைல இருக்குது. என்ன நம்ம ஸ்கிப் ஆட் பண்ணணும்னா தான் நம்ம காசே கட்ட தேவையில்ல. அப்படி கூட நானாக கட்டுறது இல்லை. ஸோ அப்படின்போது அந்த ரெவென்யூ சிஸ்டம் எப்படி இருக்குது? ஏன் இந்த லேபிள்ஸ் ஆர் கம்மிங் இன் அண்ட் வாட் இஸ் த எக்கனாமிக்ஸ் லுக் லைக் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்கிறீங்களா? ஸ்ட்ரீமிங் ரெவென்யூ இருக்கும். லைக் இப்போ வந்துட்டு நீங்கள் காசு கொடுக்கல தான், ஆனால் ஸ்பாட்டிஃபை இஸ் மேக்கிங் ரெவென்யூ நோ மேட்டர் வாட். அதில் வந்து ஒரு கொஞ்சம் கிளி கொடுத்த மாதிரி கொஞ்சம் ஆர்டிஸ்ட்க்கு லேபிள்ஸ்க்குலாம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்துட்டு லைக் அது லேபிள்ஸ்க்கு இதுவாக இருக்கும். அண்ட் ஐபி இஸ் ஆல்சோ கரன்சி பேசிக்கலி. அது வந்து நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக அவங்க கிட்ட கொடுக்கும் போது நாளைக்கு அதை வச்சு வேற ஏதாவது இந்த சாங்கை வேற எங்கேயாவது நீங்கள் பிளேஸ் பண்ணுற மாதிரி எங்கே ப்ளே பண்ணாலும் அவங்களுக்கு அதுக்கு ரெவென்யூ கிடைக்கும். ஸோ அதனால தான் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் திஸ். ஆனால் திஸ் இஸ் ப்ராபப்லி a question that you could have asked for a like to a label. அடுத்த மாதிரி எனக்குமே பெருசாக எங்கே இருந்தெல்லாம் காசு வருது அப்படிலாம் எனக்கும் தெரியாது. பட் இதுதான் லைக் இந்த ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் மொத்தமாக அவங்களுக்கு ரீட் அவுட் ஆகிறதுனால. அண்ட் தென் இப்போ ஒரு படம் தான் நீங்கள் தேட்டருக்கு போகிறதுக்காக நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் தேட்டீங்கன்னும் போது, இப்போ ஒரு வீடியோன்னு பண்ணும்போது இப்போ என்கிட்ட வந்து திடீர்னு ஒரு வீடியோ பண்ணுற அளவுக்கு பலமோ காசோ இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ வரைக்குமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால தே மேக் அ வீடியோ ஹேப்பன் ஸோ தட் இட் ரீச்சஸ் மோர் பீப்புள். இப்போ ஒரு வீடியோ உள்ள பாட்டுனா இட் பிகம்ஸ் ஓகே விஷுவலாகவும் நம்மளுக்கு பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு போகிறோம் இல்லையா? அந்த விஷயத்தையும் தே ஒன்லி மேக் இட் ஹேப்பன். ஸோ அதனால தட்ஸ் வை தே ஆர் இன்ட்ரெஸ்டட், தட்ஸ் வை தே ஆர் இன்வெஸ்டிங் ஆல்சோ. இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி அண்ட் தே ஆர் கெட்டிங் தேர் ரிட்டர்ன்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் இது எல்லாமே சொல்கிறோம்ல, ஸோ தே பை இட் ஃப்ரம் யூ. அப்போ வந்து ஹூ ஓன்ஸ் த ரைட்ஸ்? அவங்க தானா? டோட்டலி அவங்க தான். இப்போ நீங்கள் உங்கள் பாட்டு நீங்களே யூஸ் பண்ண முடியாது. எங்கே யூஸ் பண்ணணும்? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸில் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் நாங்கள் மேக் பண்ணி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவோம்ல, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எக்ஸீட்ஸ் 1 minute ஆச்சுன்னா அது காப்பி ரைட் விழுக்கும். ஓகே ஓகே. ஸோ அது பண்ணால் எங்களால் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. உங்க லேபிள் தான் வந்து ப்ரோ சேம் படம் தான் ப்ரோ. ஓகே. இப்போ நான் படத்தில் ஒரு மியூசிக் டேரக்டர் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாங் ரைட்ஸ் எல்லாமே அவங்களோடது தான். இப்போ நானே வேற எங்கேயாவது அது நான் சொந்த யூடியூப்ல போனோம்னாலும் நான் அவங்க கிட்ட காப்பி ரைட் கேட்கணும், அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஓ ஸோ we are all basically technicians who are working for the producer. இப்போ எனக்கு இதில் ஒரு கொஸ்டின் வந்துச்சு ப்ரோ. என்னன்னா இப்போ நானா எடுத்து கொடுத்தேன் ஏதாவது. இப்போ கான்சர்ட்ஸ் பண்ணுறீங்கள, கான்சர்ட்ஸில் மூவிஸ் டேரக்டர்ஸ் என்ன பாட்டு பண்ணியிருக்காங்களோ அதுதானே அங்கே பாட்டி காமிப்பாங்க மோஸ்ட்லி. அப்போயும் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு ஷேர் போகுமா? ஐ திங்க் ஸோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அங்கே வந்தது அப்போ இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் நீங்கள் அதே அந்த கான்செப்டில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் ஒஃபிஷியலாக யூடியூப்லேயோ இல்லை ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லேயோ போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அது கிளைம். ஒரு பப்ளிக் டொமைனில் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அது ஐ டோன்ட் திங்க் ஸோ. தட்ஸ் இல்லைனா யாரும் இங்கே பர்ஃபார்மே பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் காசு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. இல்லை ஆனால் அதுக்கு ஏதோ பெர்மிஷன் எடுப்பாங்க. பெர்மிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அந்த ஐபிஆர்எஸ் வழியாக வரும் அது பர்ஃபார்மன்ஸ்
ராயல்டி பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் ராயல்ட்டின்னு ஒன்று இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் அதுலேருந்து ஒன்று ஷேர் ஆகும். நாங்கள் இந்த கொஷின்னா ஃப்ரெண்ட்ஸாக தான் உட்காந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம். அப்போ பேசும்போது எனக்கு திடீர்னு வந்துச்சு, இப்போ என்னால் நேம் பண்ணி ஒரு 5 to 10 மியூசிக் டைரக்டர் சொல்ல முடியும். ஆனால் அதில் ஒருத்தவங்களுக்கு கூட ஒரு ஃபீமேல் நேமே வரல எனக்கு. நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. அதுக்கும் நான் பதில் வச்சிருக்கேன். அதுக்கே போயிடலாமா டைரக்டா? டைரக்டாக அதுக்கே போயிடலாம். நான் ஏதாவது ஒன்று ஆகணும்னா எனக்கு கண்டிப்பா லைக் ஐ நீட் டு ஹாவ் ரோல் மாடல்ஸ் இல்லையா? லைக் ஓகே நம்மளும் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் லைக் த வே வி ஆர் groomed ஓகே ஒரு பொண்ணா பாடலாம். உங்களை ஒரு பாக்ஸ்ல தான் போடுறாங்க சின்ன வயசுல இருந்தே. பொண்ணுங்கன்னா பாடகர்கள் ஆவாங்க, இல்லைன்னா மேக்சிமம் லிரிசிஸ்ட் ஆவாங்க. அந்த மாதிரி தான் பார்க்கப்படும் போது இப்போ எனக்கு ஏத்த மாதிரி ரோல் மாடல்ஸ் இல்லாத போது ஓகே நம்மளுக்கே நம்மளே அறியாம ஓகே நம்மளே லிமிட் பண்ணிப்போம் விமென்லாம் ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தேர் மைட் ஆல்சோ பி அதர் லைக் இப்போ ஒரு உமனை நம்பி நீங்க வந்துட்டு ஒரு படம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறதும் இருக்கு. எவ்வளோ அவங்க நல்லா மேபி நல்லா ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமாவது இப்போ ஒரு சாயபங்கர் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் டக்கு டக்குன்னு 3-4 ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு படம் கிடைச்சது. அந்த மாதிரி மேபி அவங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கொடுப்பீங்களா அப்படிங்கிறதுலாம் தட் இஸ் ஸ்டில் அப் ஃபார் டிஸ்கஷன். பட் மேபி லைக் ஸ்டார்டிங்ல இருந்தே அது ஏன் இல்லை அப்படிங்கும் போது, ஆனால் இப்போ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நிறைய ப்ரொடியூசர்ஸ் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்காக பார்க்கும்போது வி டோன்ட் கால் த மியூசிக் டைரக்டர்ஸ் பிகாஸ் லைக் வி டோன்ட் கம்போஸ் ஃபார் த ஹோல் மூவி, பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணுறது இல்லை. ஸோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய கம்போசர்ஸ் விமன் இருந்துட்டு தான் இருக்காங்க தமிழில். தே ஒன்ஸ் தே கம் அப் மேபி வென் தே வாண்ட் டு மேக் அ மூவி லைக் அவங்கள வச்சு மூவி பண்ணும்போது மேபி த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வில் ஹாவ் அ பெட்டர் ஸ்பிளிட். பட் அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியெல்லாம் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஆனால் ஐ திங்க் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் த ரைட் டைரக்ஷன். Do you want to be a music composer bro in any of the நோ ஆக்சுவலி ஏன்னா இப்போதைக்கு அட்லீஸ்ட் இப்போ டு பி ஆனஸ்ட் ஒரு என்னை 20 வயசுல கேட்டிருந்தீங்கன்னா என்னோட மொத்த வேர்ல்ட் வியூவே வேற மாதிரி இருந்திருக்கும். மேபி ஒரு 5 வருஷத்துல அதுவுமே எனக்கு பண்ணணும்னு இருக்கும். ஆனால் இப்போதைக்கு லைக் எனக்கு வந்து ட்ராவல் பண்ணி பண்ணி எனக்கு பாடணும், ஸ்டேஜில் இருக்கணும் அந்த ஒரு ஆசை நிறையா இருக்கிறதுனால மூவிஸ்க்கு ஒர்க் பண்ணால் எனக்கு அதுக்கு டைம் கொடுக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அண்ட் நான் கொஞ்சம் லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எழுதுறது. ஒரு பாட்டு வந்து லைக் ஒரு படத்துக்கு ஒரு 5 பாட்டு வந்துட்டு உட்காந்து நானே எழுத முடியாதுங்கும் போது கொஞ்சம் லைக் அது நான் யோசிப்பேன் ரொம்ப. அதனா நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லைல்ல. எழுதணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எனக்கு நான் எழுதுனா பிடிக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ மேபி இன் 5 இயர்ஸ் நீங்கள் இதே கேள்வி என்கிட்ட கேட்கும் போது என் ஆன்சர் வேறையா இருக்கும். இப்போதைக்கு நோ. என்ன நான் என்ன சொல்லணும்? நீங்க தான் bro அந்த நான் ஏங்க யோசிக்க போகிறேன் அந்த மாதிரி? இல்ல ப்ரோ நீங்க யோசிக்கல சார். ஏன் அது ஏன் ஃபீமேலுக்கு இங்கே நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நியாயமான பேச்சு தான். How do you think, like, moreover, can I consider you as an outsider of this industry? Outsider தான் obviously. அதான் bro, but still I'm just saying. How this industry welcomed you நீங்க பாக்குறீங்க? ஒரு 2024க்கு முன்னாடி நான் இந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு பார்ட்டாவே நான் என்னையே கன்சிடர் பண்ணிக்கல. ஸோ அதனால என்னையே இந்த இண்டஸ்ட்ரி வெல்கம் பண்ணல ஒழுங்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நான் அப்போ யோசிக்கவே இல்லை. நான் அப்போ வந்து நான் மட்டும் ஐடி வேலை பார்த்துட்டு இருந்தேன் சைடில். அப்பா நம்மளால பாட்டு பண்ண முடியுது பிகாஸ் ஆஃப் கொலாபரேஷன், நம்மளால வி ஆர் ஏபிள் டு புட் ஆர் ஒர்க் ஃபோர்த்ன்றதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2024ல் பிகாஸ் மை ஃபர்ஸ்ட் சாங் இட் செல்ஃப் was a sensation, maybe I was welcomed properly only. எனக்கு எந்த ஒரு வெல்கமிங்ல வந்து எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ப்ரோ நீங்க உள்ளதான் இருந்தீங்க, ஆனா நீங்க சொன்னதுதான் முன்னாடியே என்னையே யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்துச்சா? லைக் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியா வந்துச்சா, இல்லைன்னா கஷ்டப்பட்டு வந்த மாதிரி இருந்துச்சா சம்திங்? இல்லை கஷ்டப்பட்டுலாம் வரல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. பட் ஆனால் ஜென்ரலாக for a people like me, when their parents are already in the industry, opportunity அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்கும், டெஃபினட்டாக அது கிடைக்கும், அது உண்மை. ஆனால் நீங்கள் அதில் ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், உங்களை பாக்ஸ் பண்ணி உள்ளே தள்ளிடுவாங்க. கரெக்ட். அப்படி பார்த்தா எல்லா ஆக்டர்ஸோடைய சன்ஸோ இல்லை டாட்டர்ஸுமே பெரிய ஆளுங்க இருக்கணுமே. ஒன்லி ஃபியூ பீப்புள் கூட புல்ட் இட் ஆஃப். So that is lot of consistency and right planning, talent and talent is definitely needed. இல்ல காட்டி கொடுத்துரும், talent இல்லைனா காட்டி கொடுத்துரும். ஆக்சுவலாக நான் வந்து 1 month பேக் சுதீர் ஸ்ரீனிவாசனோட ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா,
யாரையுமே நேம் பண்ணல. பட் ஆனா ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க அப்பா வந்து பேக் எண்ட்ல இருந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட்கே தெரியாம வந்து அவங்களோடத வந்து வைரல் பண்றதா இருக்கட்டும், பெய்டு கேம்பெயின்ஸ் ரன் பண்றதா இருக்கட்டும், ப்ரொமோஷன் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆனா இது வந்து அந்த ஃபீமேலுக்கே தெரியல. அண்ட் பாட்டுல வந்து நம்பர்ஸ் இருக்கு. லைக் இவ்வளோ மில்லியன் வியூஸ் போயிருக்கு, இவ்வளோ மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா யாருக்குமே பாட்டும் தெரில, யாருக்கும் அவங்களையும் தெரில அப்படின்னு பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இங்க நடக்குது தானே. செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட பையனையோ இல்லை பொண்ணையோ வந்து பெருசா பண்ணணும். அவங்க வந்து அது எல்லாரையுமே அது தப்புன்னு சொல்ல தப்பு முடியாது. இல்ல அது. அது இப்போ சரி நீங்க இண்டஸ்ட்ரியை விட்டுருங்க. அவங்க பையனோ ஒரு பொண்ணோ எதுலயாவது போறாங்கன்னா பேரண்ட் சப்போர்ட் இருக்கும் தானே. இதுல உங்களுக்கு இப்படி மீடியான்றதுனால உங்களுக்கு தெரியுது. தெரியாத விஷயம் நிறைய ஒரு பேருக்கு கம்பெனில வந்துட்டு நீங்க ஓன் சிஇஓவா இருந்தா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க எடுத்து ஐ மீன் சிஇஓ இல்ல. ஐ மீன் நீங்க தான் ஃபவுண்டரா இருந்தா உங்களுக்கு கிடைக்காதா? உங்க அப்பா கம்பெனியா இருந்தா. அந்த மாரியே சிச்சுவேஷன் தான் இது. பிகாஸ் இட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்பிள். நீங்க இப்போ ஒரு கம்பெனி சிஇஓக்கும் இதுக்கும் மீடியாவுக்கும் சம்மந்தம் இல்லாதபோது மக்களுக்கு தெரியாது. அவங்க அப்பா தான்டா எங்க கம்பெனி ஓனர்ன்ட்டு. இப்ப தெரியுது. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. ஹவ் இஸ் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்லியா இல்லைனாட்டி டிஷ்ஷிங் இண்டஸ்ட்ரியா இருக்கா? ரெண்டும் இருக்கு. ஓகே. ஹேவ் யூ எவர் ஃபேஸ்ட் இட்? குட்டும் இருக்கு, பேடும் இருக்கு. நான் இன்னும் டச் வுட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் இட். பட் இருக்கு ப்ரோ. ரெண்டுமே இருக்கும். குட் அண்ட் பேட் ரெண்டுத்துலயும் இருக்கும்ல. அவங்க எப்படி உங்களை ஜாலியாக வாழ வச்சிருவாங்களா உங்களை? யாரையும் வாழ வைக்க மாட்டாங்க. உங்களை ஒரு வழி பண்ணுவாங்க டெஃபினட்டாக. சி திஸ் இஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்ட், காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ஆன் த டாப். நான் டாப், எனக்கெல்லாம் டாப் எல்லாம் வேணாம்ப்பா, நான் ஜஸ்ட்டு என் வேலையை மட்டும் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்கிறவங்கலாம் போய் சொல்கிறாங்க. ஒரு அச்சீவ் பண்ணணும் உன்ற இன்டென்ஷனே இல்லைன்னா வை ஆர் யூ டூயிங்? கை தட்டுறதுக்கோ இல்லை கேட்கறதுக்கோ ஆள் இல்லைன்னா நீ பின்ன எதுக்கு பாட்டு பண்ணுறீங்க, எதுக்கு டான்ஸ் ஆடுறீங்க? கரெக்ட் தான் நான் கேட்டது. ஸோ அந்த விதத்தில் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ தர் பெஸ்ட் ஒர்க். பட் அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இருக்க தான் செய்யும். நீங்கள் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் இட் இஸ் யோர் ஜாப் டு ஜஸ்ட் பிளிங்கர்ஸ் போட்ட மாதிரி ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க். பட் இஸ்ன்ட் எ கொலாபரேட்டிவ் திங். மியூசிக்னும் போது எல்லாருமே சேர்ந்து பண்ணால் தானே அது நல்லா இருக்கும். இல்லை, அது எப்போ வரும்னா வென் யூர் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆக்சுவலி வாண்ட் டு கொலாபரேட் வித் யூ. வென் யூ ஆர் ஒன்லி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வாண்ட் டு கொலாபரேட் வித் யூ. நீங்கள் எதுவுமே இல்லாமல் நம்பி வராங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரேரு. அவங்க எல்லாம் கோல் கட்டி கும்பிடலாம். ஆனால் அந்த நம்பிக்கை இப்போ யாருக்கும் கிடையாது. எனிபடி ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகணும்னா அந்த ஆளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. இங்கே பிரச்சனையாக என்ன இருக்குன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கே தயங்குறாங்க. பட் இப்போ இருக்கிற இந்த சோஷியல் இதில் என்ன இருக்குன்னா ஹூஸ் டூயிங் வெரி வெல், ஓகே தென் இட் வில் பி அ வின் வின் ஃபார் மீ, லெட் மீ டூ இட் வித் ஹிம் ஆர் ஹர், அப்படி சொல்லி தான் வராங்க. ப்ரோ அண்ட் எனக்கு இன்னொரு கொஷின் என்ன இருந்துச்சுன்னா, இப்போ முன்னாடி எல்லாமே நான்லாம் பாட்டுனா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5 to 6 minutes இருக்கும் எல்லா சாங்குமே. இப்போல்லாம் அப்படியே சுருக்கி 1.5 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 3 minutes தான். அது வந்து எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துச்சு? ஹவு இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஃப்ரம் 6 minutes to 3 minutes? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரீல்ஸா? ஏன்னா ஷார்ட் ஃபார்மேட்டில் தான் இப்போ எல்லா பாட்டுமே நம்ம கேட்குறது. வந்து ஒரு பாட்டு வைரல் ஆகுன்றதே எப்போ தெரியுது அப்படின்னா ஒரு கிரியேட்டர்ஸ் எல்லாமே போடும்போது தான் தெரியுது. ஸோ வாட்ஸ் யுவர் தாட் ஆன் தட்? நம்ம இண்டஸ்ட்ரியில் ஆகும்போதே இங்கிலீஷ் சாங்ஸ்லையுமே அதுவும் ஷார்டன் ஆகிட்டு தான் இருக்குது. முன்னாடி அந்த லைக் கிளாசிக்கல் சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 40 நிமிஷம்லாம் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இப்போது எல்லா இடத்துலையுமே அது ஷார்டனாக இருக்குது. குட் பி பிகாஸ் ஆஃப் த அட்டென்ஷன் ஸ்பேன். பிகாஸ் லைக் மேபி பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே இது என்ன ஒரு 4 லைன் ரீலில் ஃபேமஸ் ஆனால் பாட்டு ஃபேமஸ் ஆக போகுது, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசாக ஒன்று பண்ணிக்கிட்டேன்னு மேபி தட் இஸ் சம்திங் தட் இஸ் கோயிங் ஆன் இன் தேர் ஹெட். அப்படியா கூட இருக்கலாம். நம்ம ஊரில் சாங்ஸ்னால் மூவி சாங்ஸ் தான் நம்மளுக்கு இல்லையா? ஸோ மூவி சாங்ஸை நீங்கள் 2005-06 பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே 3.5 4 minutes 3.5 மாறிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அது அவங்க பண்ண தப்பு. இப்போ இது கீழே இது ஷார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? சத்தியமாக இல்லை. இல்லை நெக்ஸ்ட் வேணா அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும் பாட்டு. இப்போ வந்து ஒரு சரணம்க்கு வந்திருக்காங்க. 2 சரணம் முன்னாடிலாம் இப்போ 3 சரணம்லாம் இருந்தது நிறைய சாங்ஸுக்கு. இப்போ வந்து ஒரு சரணம். இப்போ சாங்கில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது அந்த மெயினான போர்ஷன் தானே. இது இப்போன்னு கிடையாது, காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ சின்ஸ் இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு எல்லாமே வர்றதுனால அது இன்னும் எம்பசைஸ் ஆகுது. இப்போது அந்த அம்சம் அப்படின்னு ஒரு சாங் வந்தது இல்லை, அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் 5 minutes or 6 minutes சாங் அது. 4 minutes. ஆனால் என்ன லைன் பாடுறீங்க நீங்கள்?
அந்த ஹுக்கு தான் பாடுவீங்க. ரீல்ஸில் வருதுல அதுதான் பாடுவீங்க. மற்ற பாட்டு அவனுக்கும் தெரியாது. ஸோ அதுதான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்போது why give so much time for listeners to listen to? And that's a call that a composer should make. அப்படியும் பண்ணுறாங்க இப்படியும் பண்ணுறாங்க. பட் ஃபார் யுவர் ஆன்சர் என்ன சொல்கிறது, இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸுக்காகவும் ஒரு காரணம். ஜிவி பிரகாஷ் சார் வந்து இப்போ யூத் பண்ணார் இல்லையா, யூத் பண்ணும்போது அவரோட ஓன் லேபிளில் தான் அதை ரிலீஸ் பண்ணதா அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா நான் போய் வேற லேபிள்கிட்ட கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ, அதனால நாங்கள் பெரிய பட்ஜெட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் அந்த சாங் வந்து செமையான சாங், இட் ஹிட் 100 million. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இவர் நம்மளுக்கும் லேபிளுக்கும் சண்டையை முட்டி விடுற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறது ப்ரோ, ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி பற்றி தான். தேர் இஸ் அ கிரேட் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க கம்போஸ் பண்ண சாங் தான். பட் ஸ்டில் ஒரு அந்த இதில் இருக்க ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோன்றனால எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது தான் அவரோட இதாகவே இருந்துச்சு. ஸோ ஈவன் அவ்வளோ பெரிய டேரக்டருக்கே அதுதான் நிலைமைன்னும் போது, லேபிள்ங்கும் போதும் வெறும் மியூசிக் டைரக்டர் மட்டும் கன்சர்ன் கிடையாது இல்லையா? ஸோ அது வந்து படத்துக்கே அவங்க இது பண்றாங்கங்கும் போது கண்டிப்பா லைக் தே வில் ஹாவ் தேர் அப்ரிஹென்ஷன்ஸ். ஓகே, படத்துல எல்லா பாட்டுமே இது பண்ணணும், அண்ட் தென் ஹீ இஸ் த ஃபேஸ் ஆஃப் த மூவி. ஸோ நம்ம மியூசிக் என்னதான் பண்ணி கொடுத்தாலும் ஹீரோவும் அவங்க கன்சிடர் பண்ண தான் செய்வாங்க. அதையும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ இவர் வந்துட்டு இப்போ இவரால் ஒரு லேபிள் ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு சக்ஸஸாக ஆக்க முடிஞ்சது பிகாஸ் ஹீ இஸ் ஜிவி பிரகாஷ். அது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமாங்கிறது நம்ம வந்து இப்போ எல்லா படத்துலையுமே வந்து ஐட்டம் சாங் அப்படின்றது ஒன்று கமர்ஷியலைஸ்டு. எஸ், இதுக்கு சுப்லாஷினி தான் கரெக்ட். ஓகேங்களா, நீங்க வந்து கிஸ்கா கிஸ்காவும் பண்ணிருக்கீங்க. கிசுக்காது, நான் வந்து கிஸ் எஸ்ஹெச்ஏன்னு தனித்தனியா படிச்சேன். அதை வந்து மாத்திடலாம் நீங்க. என் பேரையும் அந்த பாட்டு பேரையும் சேர்த்து படிச்சிருக்கீங்க நீங்க. சொல்லுங்க. ஸோ அது வந்து இப்போ ஒவ்வொரு படத்துலையுமே வைக்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கு? கமர்ஷியல் பர்பஸ்ன்றது ஆன்சரா முடிஞ்சிடலாம் ப்ரோ. பட் அதை தாண்டி மைண்ட் செட்டுன்றது ஒன்று இருக்கு. இன்னமும் மக்கள் இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் பார்க்கப்படணும், இப்படி இருந்தாதான் அது கமர்ஷியல் படம்னு ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கும். அண்ட் உங்களோட பர்சனல் சாய்ஸாக ஒரு இது இருக்கும்ல, இது நம்ம பண்ணணுமா, இது நம்ம. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் எதுவும் இருந்திருக்கா? ஐ எம் நாட் ஆஸ்கிங் அபவுட் அந்த பர்டிகுலர் சாங். இல்லை, நான் அந்த பர்டிகுலர் சாங் பற்றியே சொல்வேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு நான் பண்ண 2 ஐட்டம் சாங்ஸ் இப்போ கிசிக் ஒன்று இருக்குது, மோனிகா ஒன்று இருக்குது. மோனிகா ஐ திங்க் யூ கேன் கன்சிடர். ஸோ எனக்கு வந்துட்டு லைக் வென் ஐ வென்ட் த்ரூ த லிரிக்ஸ் எனக்கு ஆக்சுவலாக வந்து ஓகே, திஸ் இஸ் அ உமன் தட்ஸ் என்ஜாயிங் ஹர் செக்ஷுவாலிட்டின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்தது எனக்கு. இப்போ அதுலேயுமே வந்துட்டு அது புஷ்பாலையுமே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்காது, அந்த மாதிரி தொடாத, இந்த மாதிரி தொடாத, அப்படி இப்படி தான் வந்துட்டு அது எனக்கு தெலுங்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபர்ஸ்ட் பண்ணது தெலுங்கு. ஆனால் எனக்கு மீனிங்லாம் சொல்லும் போது ஓகே, திஸ் இஸ் நாட் சம்திங் தட் ஐம் அகேன்ஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்தது. ஐ ஃபீல் இட் இஸ் ஃபைன் இஃப் யூ ஆர் நாட் இல்லைங்க. எனக்கு இப்போ நான் வீடியோலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோ பண்ணாதீங்கன்ற சொல்கிற அளவுக்கு எனக்கு இப்போது இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, அது கிடையாது. ஆனால் வந்துட்டு எனக்கு பெருசாக எனக்கு முரண்பாடாக இல்லாத போது தான் நான் பண்ணுவேன். ஐ ஹாவ் அ சே, ஆனால் வந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அவுட் ஆல்சோ. ஸோ எனக்கு அது ரொம்ப லிமிட்டடாக தான் எனக்கு ஒரு சாங்குக்கு எஸ் ஆர் நோ சொல்கிறதுக்கே அந்த ஆப்ஷன் கிடைக்கும். ஆனால் நான் ஆஃப்டர் ரிஃப்ளெக்டிங் இதுக்கப்புறம் ஐ மீன் பாட்டு பண்ணிட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது என்ன அந்த பாட்டோட லிரிக்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் ஐ ஹவ் சங், ஐ ஆம் நாட் டிஸ்அக்ரியிங் வித். ப்ரோ, நான் வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரோட இன்ஸ்டாகிராமில் தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலாக அங்கே தான் இருக்குன்றதுனால கடைசியில் தான் போய் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது நீங்கள் ஃபீனிக்ஸ் மாலில் கிட்டார் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்களும் இன்னொரு பர்சனும். ஹவ் இஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ட் அங்கேயும் அண்ட் தட் ஹேப்பன் லைக் 2017? 2017லாம் கிடையாது, நான் அப்போ தான் கிட்டாரே வாங்கினேன். ஓகே, ப்ராபப்ளி 2020 அந்த ரேஞ்சுக்குள்ள. 21. And from that in 6 years in Monica and என்னது ப்ரோ கிசிக் அந்த இதெல்லாம் இருக்கும்போது how this journey like you are looking at? நான் வேறெவர் ஐ ஆம், நான் பின்னாடி பார்க்கும்போது ஆல் ஐ ஹாவ் இஸ் கிராட்டிடியூட். ஏன்னா இப்போ வந்துட்டு 2017ல நான் சில கஷ்டங்கள்லாம் பட்டுட்டு இருந்தேன். ஆனால் வந்து 2017 கொஞ்சம் இப்படி பின்னாடி பார்த்தா பரவாயில்ல, போன வருஷத்துக்கு இது நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும். இப்போ வந்து நான் இந்த பாட்டெல்லாம் பாடியிருக்கேன் அப்படிங்கிறதுலாம் நினச்சா
அதுலயுமே த கோர் ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் நாட் ஃப்ரம் ஓ இந்த பாட்டு இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்ற இதெல்லாம் எனக்கு ஹாப்பினஸ் இல்லை. தட் ஐ எம் ஏபிள் டு அஃபோர்ட் அ லைஃப் ஸ்டைல் வித் ஜஸ்ட் மியூசிக். அவ்வளோதான் எனக்கு அங்கேருந்து தான் மை ஹாப்பினஸ் ஸ்டெம்ஸ் ஃப்ரம். ஸோ வெரி ஹாப்பி அஃப்கோர்ஸ். அண்ட் லைக் எனக்கு இப்போ நான் ஃபீனிக்ஸில் பாடும்போது அங்கேருந்து இங்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு நான் ஃபீனிக்ஸில் பாடும்போது அதே நான் ஒரு பரவாயில்லல நம்ம இவ்வளோ பெரிய மாலில் உட்காந்து கிட்டார் வாசிச்சுட்டு பாடுறோமேங்கிறதே எனக்கு அப்போ ஏன்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இல்லை. அப்போ ஒரு மாலில் வந்து நடுவில் என்னை பாட விடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு அப்போ பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ அதனால அது ஏன் பண்ணீங்க ப்ரோ? அது ஃபார் வாட் காஸ்? நீங்க சும்மா பண்ணணும்ன்றதுனாலயா? மால்ல பாடுறதா? இட் கிவ்ஸ் யூ மனி. அதுக்கப்புறம் ஆமா. அங்க ரொம்ப குட்டியா ஒரு அமௌண்ட் குடுத்தாங்க அப்போ எனக்கு. ஆனா வந்துட்டு ஆமா லைக் இட் பேஸ். ஐ ஹவ் சங் இன் ரெஸ்டோ பார்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ். இப்போ ஒண்ணும் இல்ல. இது சாப்பிடுவீங்கல்ல, போய் புஃபே சாப்பிடுவீங்கல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லலாம். 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லலாம். புஃபே சாப்பிடும்போது ஓரமா நான் உட்காந்து பாடிட்டு இருப்பேன் முன்னாடி. லைக் அதுக்கு அதுல சோகமான விஷயம் என்னன்னா, ஒருத்தன் கூட கேட்கவே மாட்டான் பாட்ட. நான் வந்து இங்கிலீஷ்ல உட்காந்து அதுல வந்து நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல இங்கிலீஷ் மட்டும் தான் பாடணுன்ற ஒரு ரூல் இருந்தது. ஸோ காசு குடுத்தாங்கங்கிறதுனால சரி ஓகே. லைக் எனக்கு அண்ட் ஃபீனிக்ஸ் எல்லாம் அப்ப எனக்கு பொறுத்தவரைக்கும் எனக்கு பெரிய ஷோ. ஏன்னா, அப்பதான் யூ ஆர் பிளேயிங் டு த பப்ளிக் தட் ஆர் ஆக்சுவலி லிஸ்னிங். மத்த இடத்துலலாம் கேட்கும்போது நான் ஓரமா உட்காந்து ஒரு ஜடம் மாரி பாடிட்டு இருப்பேன். ஆனா, என்னோட ஃபுல் எஃபோர்ட்ஸ் போட்டு பாடுவேன். எல்லா எக்ஸ்பெரிமென்டிங்கும் அங்க பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, ஃபீனிக்ஸ்லாம் வந்துட்டு, "ஓ! மக்கள் வந்து கேட்குறாங்க பாட்ட" அப்படின்ற மாரி இருந்தது. அதெல்லாம் ஜாலியா இருக்கும் ஆக்சுவலி. வாட் யூ காட் பெய்ட் ப்ரோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் டெல்லிங் அஸ்? லோவஸ்ட் சொல்றேன். 2000 லைக் வாஸ் மை லோவஸ்ட் பேமெண்ட். அண்ட் அன்பெய்டு வாஸ் மை லோவஸ்ட். அது வந்து சில இதில் வந்து மொத்தமாகவே ஏமாத்திடுவாங்க. ஸோ அதனால அன்பெய்டும் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் எவர் ப்ராஜெக்டோட த பிக் மணி யூ சீன்னு கேட்கலாங்க. கனா தான் ஃபர்ஸ்ட்டு நினைக்கிறேன். ஆமாம், கனால வந்துட்டு எங்களுக்கு வந்து ரெவென்யூ ஷேரிங். ஸோ நியூக்ளியாவோட ஒரு பாட்டு பண்ணேன். இன்னொரு ஆர்டிஸ்ட் 2ஜேம்னு சொல்லிட்டு. ஸோ 25% எனக்கு, 25% அந்த பையனுக்கு, 50% நியூக்ளியா. அந்த மாதிரி ஷேரிங்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் திடீர்னு வந்துட்டு ஒரு 70,000ஓ 90,000ஓ எனக்கு அந்த 25%க்கான காசு வந்தது. அதில் நான் ஒரு ஸ்கூட்டி வாங்கினேன். ஸோ அதுதான் எனக்கு ஆக்சுவலி பெரிய இது. அவங்க கிட்ட அந்த கேள்விலாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? காசு பத்தி மட்டும் என்கிட்ட இல்ல ப்ரோ இருக்கு, நெக்ஸ்ட் இருக்கு. ஏன் நீ அவர் தான் இப்போ வந்து பிரேக் டவுன் பண்ண போறாரு. ஆசை இருக்கும்ல. எனக்கு பிரேக் டவுனே வந்து ஒரு இப்போ நீங்க இன்ன வரையும் 4 பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? வாட் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒன்? மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒன் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 லேபிள் வழியாக தான் பண்ணாங்க. ரீசெண்டாக 2 தான் நான் பண்ணேன். அந்த ரெண்டுத்துல 2த்துல எதே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவா? இந்த இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஐயோ ஐயோ சாங். ஓகே. வேர் டிட் மோஸ்ட் ஆஃப் த மணி வென்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஃபார் த வீடியோ எல்லாமே ப்ரொடக்ஷன். வீடியோ தான் எக்ஸ்பென்சிவா இருக்கும். வீடியோ தான் எப்பவுமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனா நாங்க வந்து ஆக்சுவலி வி டூ மார்க்கெட்டிங் ப்ரோ. ஸோ எங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க. வந்துட்டு அவங்க ஐ மீன் ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க, சாங் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கை விட 150% வந்து மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. விச் இஸ் க்ளோஸ் டு 15 lakhs on influencer marketing alone. And we also worked in few projects with few labels for few creators where just to make 15 seconds 20 seconds reel they are open to pay 1 lakh to a creator. So this industry la vandu ivlo ஒரு money வந்து generate ஆகுதா? Like how is it? சொல்லுங்க. இல்ல இப்போ ஒரு சாங் வந்துட்டு 200 மில்லியன் கிட்ட போயிடுது. மில்லியன்ஸ்ல போயிடுச்சுனாலே உங்களுக்கு நல்லா ரெவென்யூ வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அதனால தான் இப்போ நான் வந்துட்டு மார்க்கெட்டிங்க்கு வந்து 15 லேக்ஸ்லாம் என் கையில் இருந்தால் கூட நான் ஏன் போட மாட்டேன்னா, அந்த லெவலில் என்னால் புஷ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் பண்ணல. பட் ரெவென்யூ வந்துட்டு தான் இருக்குது லேபிள்ஸ்க்கெல்லாம். நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்க, அதுதானே சொல்ல போகிறீங்க. அட பாவி. இல்லை இப்போ நம்ம ஏன் அவ்வளோ ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மள மாதிரியே 1000 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை கண்டென்ட் இருக்கு. ஃபார் பீப்புள் டு கன்சியூம் தேர் சோ மச் கண்டென்ட் அவுட் தேர். வை ஷுட் யூ பி ரெலவெண்ட்? நீங்க எதுக்கு ஃப்ரண்ட்ல நிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால தான் யூ ஆர் ஸ்பெண்டிங் சோ மச் மணி டு ப்ரமோட் யுவர் செல்ஃப். இப்போ இவங்களோட காத்தாடி வந்து ஒரு 2020 ரிலீஸ் பண்ணி அது 2023ல தான் ஃபேம் ஆச்சு இல்லையா? அண்ட் ஐ கெஸ் யாரோ சொன்னாங்க ப்ரோ, யுவன் சங்கர் ராஜா சாரான்னு தெரியல,
லேட்டா தான் போட்டுமே, ஆர்ட் ம். தானே, லேட்டா தான் போட்டுமே, ஏன் இவ்வளவு புஷ் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஆமா. வச்சிருந்தாங்க. அது அதுக்கு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல சம்டைம்ஸ் நீங்க புஷ்ஷே பண்ணாம சில பாட்டு பயங்கரமா லேட்டரா போகும். சம்டைம்ஸ் புஷ் பண்ணாலும் அப்போ போகாது, லேட்டரா போகும். சம்டைம்ஸ் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, எதுவுமே போகாது. ஸோ சம்டைம்ஸ் எதுவுமே பண்ணாம கூட போயிடும். ஆ ஸோ நிறைய காமெடி. எல்லா பாசிபிலிட்டீஸும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண விஷயம் நல்லா இருக்கணும். ஜென்யூனா இருக்கணும். அதுக்குண்டான லைஃப் எப்பவுமே இருக்கும். ஆர்ட்டுக்கு மட்டும் தான் அது இருக்கு. ம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோவோ ஒரு பாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம். இல்ல ஒரு சாங் ரிலீஸ் பண்றோம்னா, இட் வில் ஸ்டே தேர் ஃபார் எவர். ஸோ எனிபடி கேன் கோ தேர் அண்ட் டேப் இன்டு இட் எனி டைம் தே வாண்ட். ஸோ அதனால வி ஹாவ் டு டூ அவர் பெஸ்ட் அண்ட் கீப் இட். அண்ட் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு சரி அது 2-3 இயர்ஸ் கழிச்சு கூட போகட்டுமேன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது போகட்டும், போகாம இருக்கட்டும். ஆனா நம்மளுக்கு அது ரிக்ரெட் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்மனால முடிஞ்சத கொஞ்சம் ப்ரமோட் பண்ணியிருந்தா, மேபி கொஞ்சம் இன்னும் நல்லா போயிருக்குமோ! அப்டின்ற அந்த ஒரு ரிக்ரெட் இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான். ப்ரோ அண்ட் நீங்க ஒரு மியூசிக் கம்போசரா இருக்கும்போது, நான் ரீசென்ட்டா என்ன பார்க்குறேன் அப்டின்னா, அம் ஒரே ஒரு மியூசிக் மியூசிக் ப்ரொடியூசர் இருக்காரு அப்டின்னா, அவர் ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல 5 பாட்டு இருக்கு அப்டின்னா, அந்த 5 பாட்டுல 3 பாட்டு அவரே பாடிர்றாரு. இவங்க பிளேபேக் சிங்கர்ஸ் எல்லாமே அப்டியே காணாம போயிட்டே இருக்காங்களோ! அப்டின்ற மாரி ஒரு தாட் இருக்கு. தாட் இல்ல, ஆக்சுவலி டேட்டாஸ்லயே பார்க்க முடியுது. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? அஸ் மியூசிக் கம்போசரா நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க 2 ரீசனுமே இருக்கு. ஒன் வந்து இப்போ அ அன்னி ப்ரோவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. நீங்களே ஏன் எல்லா பாட்டும் பாடுறீங்கன்னு யாரோ கேட்டதுக்கு, அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ராட்சா ஒண்ணு பாடுவேன். அது எல்லாருமே கேட்டு, 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 கேட்டு இந்த செட்ல எல்லாருமே கேட்டு, கேட்டு, கேட்டு அது என் வாய்ஸ்க்கு பழகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்டரா ஏன் நீங்களே பாட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரீசன். 2வது இஃப் தே ரியலி லவ் சிங்கிங் அண்ட் இஃப் தே வாண்ட் டூ ப்ரொஜெக்ட் தெம்செல்வ்ஸ் ஆஸ் அ சிங்கர் அதுவும் ஒரு ரீசன். மத்தபடி யாரையும் பாட வைக்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. தீஸ் டேஸ் இல்ல முன்னாடி கம்போசர்ஸ் எல்லாம் தே நெவர் யூஸ்ட் டூ பெர்ஃபார்ம் ஆன் ஸ்டேஜஸ். இப்போ நம்மளுக்கு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, கான்சர்ட்ஸுக்கு இது எல்லாமே இப்போ வந்திருக்கு. இப்போ வரும்போது, அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணணும்ல. மியூசிக் டைரக்டர் சும்மா வந்து நிக்க முடியாது. ஸோ இஃப் ஐ அம் சிங்கிங் ஆல் தீஸ் சாங்ஸ், லேட்டர் ஐ கேன் பெர்ஃபார்ம் இன் மை ஓன் கான்சர்ட். பெர்ஃபார்மிங் ஆன் கான்சர்ட்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ அப்பன்னும்போது ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு பே ஃபார் த ஆர்டிஸ்ட் ஹூ இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட் கூட நான் கொலாபரேட் பண்றேன். ஒரு படத்துல 5 பாட்டு இருக்கு. 5 ஒரு பாட்டு மட்டும் நான் பாடிட்டு மிச்சம் 4 பாட்டு வந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட்ட குடுத்தேன் அப்டின்னா, அந்த பாட்ட அவர் பண்ணணும் அப்டின்னா, இந்த 4 ஆர்டிஸ்ட் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த காஸ்ட் கட்டிங்காவும் அது பார்க்கலாம்ல. அது காஸ்ட் கட்டிங்காவும் பார்க்கலாம். பட் அதான் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபிலிம். நீங்க பேசுறது ஃபிலிம்ஸுக்கு. இப்போ நீங்க "ஏ தில் ஹை முஷ்கில்னு" ஒரு ஹிந்தி படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல அந்த கேரக்டருக்கு அரிஜித் சிங்கோட வாய்ஸ் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லி மொத்த படத்துக்கும் அதே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ மோர் ஓவர் ப்ரோ இப்போ படத்துல எங்க ப்ரோ பாட்டுக்கு சிச்சுவேஷன் இருக்கு. ஒரு ஹீரோ என்ட்ரி சாங் வருது, ஒரு ஐட்டம் சாங் வருது, ஒரு பிஜிஎம் போட்ட ஒரு சாங் வருது. அவ்வளோதான் படம் முடிஞ்சிருச்சு. எல்லாமே ரத்த, கொலை, கன்னு அதுதானே வருது. ஸோ நீங்க என்ன அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க? அதுதான் ப்ரோ. இப்போ அங்க ஹரிஹரன் வச்சா பாட வைக்க முடியும். பிளேபேக் சிங்கர்ஸோட லைஃப் ஸ்பேன் மாரி நீங்க என்ன ப்ரோ பார்க்குறீங்க? நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து நான் சின்ன வயசுல படம் பார்க்கும்போதெல்லாம் கானா பாலாவோட சாங்ஸ் எல்லாமே எல்லா படத்துலயும் வரும். அவரோட ஹைப் இருக்கும்போது. அண்ட் தென் 2017, 16 அந்த டைம்ல சித் ஸ்ரீராமோட சாங்ஸ் அவரோட வாய்ஸ் எல்லா படத்துலயும் இருக்கும். இப்ப கடைசியா அவங்க என்ன படம் பண்ணாங்கன்னு கேட்டா தெரியல. அப்பன்னும்போது அந்த லைஃப் ஸ்பேன் எவ்வளோ நாள் இருக்கு? லைஃப் ஸ்பேன்ன்றது இல்ல. இப்ப இருக்கிற காம்படிஷன் நம்ம பார்க்கணும். இப்போ எங்க அம்மா கூட சொன்னாங்க. "நீ சிங்கர்ன்னு சொல்ற. ஆனா இப்ப வந்துட்டு ரோடுக்கு 4 சிங்கர் இருக்காங்க. நீ எவ்ளோ வருஷம் தாக்கு பிடிப்ப?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி தான். இல்லன்னு நான் சொல்லல. அத நான் ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். முன்னாடிலாம் இப்போ நீங்க வந்து பேக்கிரவுண்ட் கொஞ்சம் வருஷம் பாடணும். அதுக்கப்புறம் லைக் இவ்ளோ பிராக்டிஸ் பண்ணிட்டு, அந்த பேக்கிரவுண்ட் கொஞ்சம் வருஷம் பாடிட்டு, இது மொறப்படி உள்ள போயிட்டு, அப்பயுமே உங்களால போறது உள்ள இந்த ஒரு சிங்கரா ஆவுறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. நான் சொல்றேன். லைக் ஆஸ் மச் அஸ் இட் இஸ் ஈஸி டூ கெட் இன்டூ பிளேபேக் சிங்கிங், இட்ஸ் ஆல்சோ ஈஸி டூ மேக் அன் இண்டிபெண்டன்ட் சாங் நவ். ஸோ, அதனால நீங்க வேணும்னா லைக் இப்ப பிளேபேக்க நம்பி ஆக்சுவலா இப்ப யாராவது இருக்காங்களான்னு கேட்டா யாரும் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? நான் சாங் பண்றேன் அப்படின்ற மாரியான ஒரு இப்ப எல்லாருமே ஒரு கம்போசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆர்ட் சீன பார்க்குறாங்களோன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது.
மேபி தட்ஸ் அ பயஸ்ட் வியூ ஃப்ரம் மை எண்ட், பட் தென் யா. இஸ் நெப்போட்டிசம் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல, ஹாவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட்? டெய்லி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி அது உங்களுக்கு எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பேசினது தான். நெப்போ கிட்னா அவங்களோட ஆதங்கம் என்னன்னா, இங்கே இத்தனை பேர் இருக்கோம், எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு மட்டும் எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்ற ஒரு காண்டு. அது நியாயமான காண்டு தான், அது நான் தப்பு சொல்லலை. பட் எகெயின் அது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே சரி, அது எனக்கு டேலண்ட் இருக்கணும், நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். எனக்கு உண்டான ப்ரெஷர்ஸ் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. பட் அந்த ஒரு ஃபேக்டரை மட்டும் நான் ஆக்சுவலாக சொல்லட்டுமா, நெப்போன்னு சொல்கிறாங்கல்ல, ரஹ்மான் சார் அப்பா யார்? அவர் கம்போசர். ஓகே. எங்கள் அப்பாவோடைய அப்பாவும் ஒரு மியூசிஷியன். அந்த ஜென்ரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்க பேரண்ட்ஸும் ஒரு மியூசிஷியன்ஸாக தான் இருந்திருக்காங்க. அப்போ அந்த நெப்போன்ற வார்த்தை யாரும் சொல்லலையே. இப்போ சும்மா ஒரு டேர்ம் கட்டிச்சு, டேர்ம் பண்ணி டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு சும்மா போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. நெப்போ அது என்ன நெப்போ இருந்தாலும் லாஸ்ட்டில் உங்களால் முடிஞ்சால் தான், இஃப் யூ ரியலி ஆர் டேலண்டட் அண்ட் இஃப் யூ ரியலி லக்கி யூ வில் சர்வைவ். இஃப் நாட், நெப்போக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. When did you start your first money, bro? First money? I think in 2019. For? மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வேலை செய்ய ஆரம்பித்தேன் இல்லையா, ஆஸ் அ கீபோர்டிஸ்ட், மியூசிக் ப்ரோக்ராமராக வேலை செய்யும்போது அங்கேருந்து தான். Who you worked with, bro? I worked with ரஹ்மான் சார், தமன், ஜிவி பிரகாஷ், வேறு யார், அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் அண்ட் ஐ ஒர்க் லாட் ஆஃப் கன்னடா மூவிஸ். என்னென்னவோ படம்லாம் ஒர்க் பண்ணேன். மூக்குத்தி அம்மனில் கூட வேலை செஞ்சேன் நான். மிஸ்டர் கிரீஷ் அவர். அதுக்கப்புறம் அது என்ன ஒர்க்காக இருக்கும்? ஐ மீன் என்ன பண்ணுவீங்க இப்போ? கீபோர்டிஸ்ட் இல்லை, இப்போ மியூசிக் டைரக்டர் வந்து they'll tell this is the melody, this is the tune, these are the arrangements I want. நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அவங்க இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வேணும், இந்த ரிதம், இந்த மாதிரி ஒரு ரிதம் வேணும், இங்கே இந்த மாதிரி ஒரு சவுண்டு வேணும், அதெல்லாம் நான் பண்ணி கொடுப்பேன் நான். ப்ரோ எனக்கு இன்னொன்று இதுக்கு, இப்போ எப்படி ஒரு பாட்டு பண்ணுவாங்க? கேன் யூ வாக் மீ த்ரூ, திஸ் இஸ் ஸ்டார்ட், திஸ் இஸ் எண்ட், த ஃபைனல் ப்ராடக்ட்? இட் ஹாஸ் மில்லியன் ஆன்சர்ஸ் டு திஸ். சரி, நீங்கள் இப்போ ஐயோ பண்ணீங்கல்ல, அது என்ன ஜானரில் பண்ணீங்க? ஜானர்னு கிடையாது, அது என்ன டேர்ம்ஸ்? இப்போ ப்ராசஸ் என்னன்னா, ஐ வாண்டட் டு மேக் ஒரு டான்ஸ் நம்பர். எனக்கு இந்த சாங் என்னன்னா, இப்போ ஐயோங்கிறது என் மைண்டில் வந்துருச்சு. ஐயோ 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 அப்படின்னு ஒன்று வரணும், அதுதான் ஹுக்காக இருக்கணும் அப்படி. ஸோ இதை நான் இங்கே இதுதான் டெஸ்டினேஷன், இதுதான் டார்கெட்டு. இப்போ இந்த டார்கெட்டுக்கு நான் எப்படி பண்ணலாம், ஹவு கேன் ஐ அரைவ் இன் அ மெலடி அண்ட் கம் டு திஸ். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, லெட் மீ ஒரு விடாமல் ஸ்பீடாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு ஐயோ சொன்னால் நல்லா இருக்குமே, ஒரு டிஃப்ரெண்ட், அது அப்படியும் பண்ணலாம், இல்லை ஒரு மெலடியாக போய் ஐயோ சொல்லலாம், இல்லை ஒரு ரேப்பாக சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட் யூ காட் தி ஹூக், அதுக்கப்புறம் தான் அதை பாட்டா பண்ணலாம் அப்படின்னு வச்சுங்க. ஆமாம். ஸோ சும்மா நம்ம ரேண்டமாக வாயில் வர ஜிப்ரிஷ் வார்த்தைலாம் போட்டு ஒன்று ஸ்ட்ரக்சர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஐயோன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக ஒரு டியூன் அசம்பிள் பண்ணிவிட்டு and then we'll bring the lyricist saying this is the tune, தன்னன 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 அப்படின்னா அதுக்கு லிரிக்ஸிஸ்ட் எழுதுவார். கண்ணி வெடி கண்ணை மூடி கட்டி பிடிச்சேன், இல்லை சுக்குநூறை வெடி கட்ட கத்தி சிரிச்சேன்னு எழுதுவார். ஸோ அந்த மாதிரி தான். ப்ரோ நீங்கள் காத்தாடி பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? வாட் யூ காட் த லிரிக்ஸ் ஃபர்ஸ்ட், ஆர் யூ காட் த சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட், ஆர் யூ காட் த டியூன் ஃபர்ஸ்ட்? வாட் நானும் ஆனந்தும் என்ன ட்ரை பண்ணிருந்தோம்னா, அப்போ வந்துட்டு ஒரு சீரீஸ் மாதிரி அவர் பண்ணலாம், 1 minute சாங் இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக பண்ண பாட்டு அது. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சும்மா ஒரு பின்னாடி ஒரு குரூவ் மாதிரி ஒன்று அமுச்சிட்டாரு. அதுக்கு நான் வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்ஸ் எழுதி கொடுத்துட்டேன். அது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பினார். அந்த குரூவ் அமுச்சிட்டு அவர்கிட்ட வந்து காத்தாடியோட ஒரு வீடியோ இருந்தது, அதோட சேர்த்து போட்டுடலாம் இதை, அதனால காத்தாடின்னு பேர் வச்சுடு, பாட்டு என்ன வேணா எழுதிட்டு அப்படின்னா. நான் எனக்கு டக்குன்னு பர்சானிஃபிகேஷன், இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்றதே எப்போவுமே பர்சானிஃபிகேஷன், ஒரு ஆம்பளையோட ஒரு காத்தாடியை வந்துட்டு நான் இது பண்ணுறது தான் பர்சானிஃபிகேஷன். அப்போ வந்துட்டு நான் இழுக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீ போயிடுறேன்ற மாதிரி அந்த ஒரு ஐடியா தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு டியூனோட சேர்ந்தே லிரிக்ஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் தட் யூ ஆர் டெவலப்பிங் அ வேர்ல்ட் அரவுண்ட் இட். எனக்கு வந்து கோரஸ் ஃபர்ஸ்ட் வரல,
கோரஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ஸ் முடிச்சிட்டோன்னே அவங்க சொல்ற கோரஸ்னா ஹுக்கு, Oh. இங்கிலீஷ்ல அத கோரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓ CHORUS. ஆமா. ஆமா காத்தாடி நீ அதுதான் கோரஸ். ஓகே, அதுக்கு என் மனசுக்குள்ள சிக்காத நீ அது வந்து ப்ரீ கோரஸ் அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கோரஸ் தான் லாஸ்ட் வந்து நான் இதை அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்லா இருக்கு இந்த பாட்டு, செகண்டும் இன்னொரு ஆக்சுவலி அது 1 minute சாங்கா இருக்க வேண்டியது. நாங்க அதுக்கப்புறம் விரிவாக்கம் செஞ்சோம். ஆனா அந்த பாட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நான் உங்களோட நீங்களே 2-3 ரீல் போட்டிருந்தீங்க. அந்த இது எல்லாருமே மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, கோட்டையை வந்து தப்பு தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டு நான் நினைச்சேன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு 2மே கன்விக்ஷனா இருந்தது. எனக்கு அந்த காத்துல கட்டுன கோட்டை அப்படிங்கிற அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எழுதுவோம் எனக்கு சம்டைம்ஸ் அப்படிலாம் வரும் லிரிக்ஸ் எழுதணும்னா வாவ் நல்லா இருக்கே நான் நம்மளுக்கே வந்து வாவ் செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிப்போம்ல. அந்த மாதிரி எனக்கு அந்த லிரிக்ஸும் பிடிச்சிருந்தது. அந்த டின் 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 சக் டின் அந்த அந்த பீட்ல எனக்கு உட்காரணும். அதனால அது வந்து எனக்கு அதுவுமே ஸ்டிக் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ எனக்கு 2த்தையுமே மாற்ற வேணாம். நான் வேணும்னா நல்லா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி காத்துல கட்டின கோட்டைய அப்படின்னு நான் வேணும்னா பாடியிருக்கலாம். ஆனா எனக்கு அங்க உட்காரணுன்றதுனால நான் வந்து நான் பாடும்போதே ஆனந்த் வந்து என்னது கொட்டையா அப்படின்ட்டாரு. ஆனா வந்துட்டு இல்ல இல்ல அது கோட்டை கிடையாது, கோட்டை தான். ஆனா எனக்கு இந்த மாதிரி தான் பாடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அதுல ரொம்ப கன்விக்ஷனோட இருந்ததுனால நான் அதை மாத்தல. அது இப்ப என்னதான் மீம் ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச பாட்டுல பீப்புள் ஐடென்டிஃபை பண்ற பாட்டும் அது பார்ட்டும் அதுதான் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏஐ வந்து தனியா அதுவே பாட்டு பண்ணுது, அதுலயே உங்களுக்கு மியூசிக்கும் கிடைக்குது. ஹவு டு யூ see it as a music? ஏஐ வந்து டூலா ஓகே, அதையே டிபெண்ட் ஆனா சி இல்ல ஆர்டிஸ்ட். இப்ப அது டிபெண்ட் ஆகல, அதுவே பண்ணுது. நீங்க வேணவே வேணான்ற மாதிரி. ஆமா அப்படிதான் இருக்கு, என்ன பண்றது. போற வழி போகுது. இல்ல அது உங்களோட போற கம்போசிங் வரைக்கும் ஹெல்ப் பார்ப்போம் ப்ரோ. பண்ணும். ஏன்னா இப்போ சி அதுக்கு கிளியரான ஆன்சர் யார்கிட்டயும் கிடையாது ஆக்சுவலா. இட் இஸ் டேக்கிங் அவே எவ்ரிபடிஸ் ஜாப்ஸ். ம். மூலியே யூஸ் பண்ணாமலே அதுவா ஒன்று பண்ணிடுது. த ரீசன் வை வி டூ எவ்ரி திங் இஸ் பிகாஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் தானே. அது இருக்காது அப்போ. ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது இட் டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். நம்ம வாழ்க்கையே நெக்ஸ்ட் வேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஏஐ ரெப்ளிகேட் பண்ணோம்னா யூ ஆர் ஃபிசிக்கலி நாட் நீடட் தென் ஃபார் எனி திங். ஸோ தட் டேக்ஸ் அவே ஐ திங்க் ஆஸ் அ லைஃபாகவே இட் இஸ் டேக்கிங் அவே த மெயின் ரீசன் வை வி ஆர் லிவிங் வாட் வி ஆர் டூயிங். அதுக்கு அது நடக்கிறதுக்கு இன்னும் சில வருஷங்கள் இருக்கு. பட் அது வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணிட்டு Does it help you in any way, like while you are டெஃபினெட்லி அதான் சொல்கிறேன், ஏஐ ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். what kind of, like how you are using it in your day to day? ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு ஃப்ளூட் வாசிக்க தெரியாது. ஸோ நான் அந்த ஃப்ளூட்டை வந்து கீபோர்ட்லேயும் அதுக்கு நான் கரெக்டாக அது வாசிக்கலாம். அது ஒரு மாதிரி ரொபாட்டிக்காக தான் கேட்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆர் வாய்ஸ் கேன் ரெப்ளிகேட் வாட் அ ஃப்ளூட் டஸ் ஆக்சுவலி. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நான் அந்த என்ன மெலடியோ அதை பாடி நான் அந்த ஏஐயில் ஜென்ரேட் பண்ணிடுவேன் அந்த ஃப்ளூட்டை. பர்ஃபெக்டாக ஃப்ளூட் மாதிரியே சவுண்ட் பண்ணுன்றது கிடையாது. நான் திருப்பி அதை ரெப்ளிகேட் பண்ணிடுவேன், வேறு ஒரு ரியலான ஃப்ளாட்டிஸ்ட்டை வர வச்சு பண்ண வச்சுருவேன். பட் ஆனால் அந்த ஒரு டெம்பரரியாக எனக்கு அது எப்படி வரும்னு பார்க்கறதுக்கு இமீடியட் ரிசல்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் ஏஐ. அவ்வளோதானே தவிர அது கம்ப்ளீட்டாக நீயே பாட்டு பண்ணு நீயே இது பண்ணு அப்போ அதுக்கப்புறம் நான் எதுக்கு. என்ன கேட்டா தேவையில்லாத ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா அது இல்லாமலே நல்லா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு இப்போ ஏஐ யூஸ் பண்றதுனால எனக்கு ஏதாவது பெரிய பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டா என்னோட லைஃப்ல நான் பெருசா அதை ஒன்றும் யூஸ் பண்றது கிடையாது. அது என்னோட வாழ்க்கையை ஈஸியாக ஆக்குறதோ எதுவுமே கிடையாது. அது நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் பண்ணிருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால கண்டிப்பா அது பிளேபேக் சிங்கர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எமோஷன்ஸ் அதால கிராஸ் பண்ண முடியல இப்போ வரைக்கும். ஆனா அதையும் பண்ண வச்சிருவானுங்க ஏதாவது பண்ணி. ஆனா அதை கேட்கறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் உயிரோடு இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா நான் ஒரு என்விரான்மெண்டல் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசிருக்கேன். ஃபர்ஸ்ட் அது இருக்கணும். அதுக்கப்புறம் அது கேட்கறதுக்கு நம்மளுக்கு இப்போ ஒரு கிளிக் போட்டா ஒரு பாட்டு பண்ணிடுது, இல்லை ஒரு 1/2 மணி நேரத்துல ஒரு பாட்டு பண்ணிடுது அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு 10,000 சாங்ஸ் வந்துடும். 10,000 இல்லை 10,000 கோடி சாங்ஸ் வந்துடும்னா யார் கேட்பா அதை அவ்வளோ சாங்ஸை? என்ன பாட்டை நீங்க கேட்குறீங்க? ஏஐ பாட்ஸ் வச்சே கேட்க வைப்பீங்களா? அந்த மாதிரி யாரு ஹூ இஸ் லிஸ்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இன்கேஸ் நாளைக்கே வந்து ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஏஐ எல்லாமே பண்ணிடுது, எனக்கு மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் தேவையில்லை, நான் வந்து எல்லாத்தையுமே ப்ரோக்ராமர்ஸ் வச்சு நான் ஏஐ பண்ணிக்கிறேன். படமும் பண்ணிடும். அவ்வளவுதான். ப்ரோ ஏஐ ஐ ஃபீல் ஏஐ cannot எக்ஸ்பிரஸ் எமோஷன்ஸ் பெட்டர். எனக்கு இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாட் ஜிபிடியில் போட்டால் அது மொத்த லெட்டரே
லெட்டர் ஹெட்டோட மொத்தமாக சேர்த்து கொடுத்துருது. அந்த மாதிரி தான் அது யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி ராஜா சார் ஆக்சுவலாக சொன்னது கரெக்டு தான். ஏங்கிறது நம்ம ஃபீட் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் அது நம்மளுக்கு திருப்பி கொடுக்குது. அது புதுசாக எதுவும் எங்கேருந்தும் வரலாம் வரல. கரெக்ட் தானே? இப்போ ராஜா சார் சொல்லும்போது எனக்கு ஒரு கொஷின் இருந்துச்சு ப்ரோ. இப்போ அடிக்கடி ஏதாவது ஒரு படத்துல பழைய பாட்டை யூஸ் பண்ணிடுறாங்க அண்ட் தென் காப்பிரைட்டு அந்த இதெல்லாம் ராயல்ட்டினா கேட்குறாங்க இல்லையா? அது ஹவு டு யூ சீ ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ்? ஐ ஃபீல் இட் தட்ஸ் ரைட் திங். தே ஹாவ் டு. ஹூ இஸ் டூயிங் திஸ்? லைக் ஏன் ஒரு இப்போ ஒரு ராஜா சாரோட பாட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துல வைக்கிற ஹீரோக்கும் தெரிய போகுது, டேரக்டருக்கும் தெரிய போகுது, ப்ரொடியூசருக்கும் தெரிய போகுது. பட் ஸ்டில் வை திஸ் இஸ் ஹேப்பனிங்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹூ இஸ் டூயிங் தட் ஷேடி திங்? ஒன்றும் இல்லை. முன்னாடி வந்துட்டு நம்ம இப்போ அக்ரிமெண்ட்ஸ் போட்டு லேபிள் கிட்ட மொத்தமாக அவுட்ரைட்டாக அவங்க வாங்கிடுறாங்க இல்லையா ஒரு சாங்கு. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட முன்னாடி அந்த சிஸ்டமே கிடையாது. அந்த ஓனர்ஷிப்புங்கிறது வந்துட்டு இப்போ ப்ரொடியூசர் கிட்டயா மியூசிக் டைரக்டர் கிட்டயா அது வந்துட்டு இட் வாஸ் ஸ்டில் இன் அ கிரே ஏரியா பிகாஸ் தேர் வாஸ் நோ டாக்குமெண்டேஷன். இப்போ என்ன பண்ணுறாங்க சில ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படத்துலேருந்து பாட்டு யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கி பண்றாங்க. பட் தென் லைக் அப்ப வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணாததுனால ராஜா சார் இஸ் ரைட் இன் ஆஸ்கிங் லைக் வை டிடன்ட் யூ ஆஸ்க் ஃபார் மை பெர்மிஷன்ன்றது கரெக்ட் தான். ஏன்னா இப்போ அவர் பாட்டை எப்படியா யூஸ் பண்ணணுன்றதுக்கு கூட அவருக்கு ரைட் இல்லையா என்ன? அவர் இன்டெலெக்சுவலா ஒரு ப்ரொவைட் பண்ணியிருக்க ஒரு சர்வீஸை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கிடையாது இல்லையா? ஸோ அதனால ஆனா ஆக்சுவலி இப்போ அவர் கேட்டது எல்லாத்துக்குமே அவர் இவ்வளோ அமௌண்ட் கேட்குறாரு அப்படின்லாம் கிடையாது. அவர் ஆக்சுவலி நிறையா வந்துட்டு ஃப்ரீயா கூட கொடுத்துருக்காரு சில மூவிஸ்க்கெல்லாம். லப்பர் பந்தை. ஆமா. ஸோ நீங்க கேட்டீங்கன்னா அவர் கொடுக்குறாருங்கும் போது அதுக்கு ஒரு கேட்குற ஒரு ஃபார்மாலிட்டியை நீங்க பண்ண மாட்டீங்கிறது தான். ஸோ டு யூ வான்ட் டு ஆட் எனிதிங்? உங்க அப்பா சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் பண்ணுறாங்க. இப்போ அப்பா சைட்லேயும் வருத்தம் என்னன்னா ஏன் தெரியுமா யாரும் வந்து ஏன் கம்போசர்ஸ் ஜென்ரலாக அவங்க ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் ஆகுறாங்கன்னா என்ன அந்த சாங் நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பேசுன மாதிரி அந்த சாங் வந்து ஒரு படத்துக்கு தான் அந்த மியூசிக் வேலை செஞ்சு போயிடுறாங்க. ஸோ அந்த அந்த ப்ராடக்ட்டோ அந்த சாங்கோ த கம்ப்ளீட் ஓனர்ஷிப் இஸ் வித் த ப்ரொடியூசர். ஸோ யார் எந்த படம் பண்ணுற ப்ரொடியூசரோ டைரக்டரோ வாட் தேல் டூ இஸ் தேல் ஸ்ட்ரெயிட் அவே கோ டு தட் ப்ரொடியூசர் ஆர் ஹூவர் ஹோன்ஸ் தட் சாங் அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா even though the composer does not own the rights for the song, it is a courtesy to ask. சார் இந்த மாதிரி நாங்கள் ஒன்று யூஸ் பண்ணுறோங்கிறது. இப்போ அப்பாதே நிறைய படத்தில் யூஸ் பண்ணிருக்காங்க. nobody have come to him and asked it. He felt a bit disrespected. Obviously you will feel disrespected. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு I spent all my hard work and heart and soul in creating this for that movie. And after years you're coming and using that just like that in your movie. I'm happy you're actually promoting my work. I'm happy, but it is etiquette to come and just have a word. And right now there is a lot of movies that is coming in that is solely being promoted by the like இந்த பழைய பாட்டை வச்சே ஒரு இப்போ கடைசியாக ஒரு 5 வருஷத்துல அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதுக்கு பதிலாக சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் கொடுத்து அதுக்கு கரெக்டான ஒரு பாட்டு போட்டாலே நல்லா இருக்கும். நவ் இட் ஹாஸ் பிகம் அ ட்ரெண்ட் ஆஃப் தட் நாஸ்டாலஜிக் ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த டைமில் அந்த பாட்டு நான் என்ஜாய் பண்ணேன் அந்த ஒரு ஃபீலுக்காக தான் டைரக்டர்ஸ் ஆர் ஆக்சுவலி புட்டிங் தோஸ் சாங்ஸ். ஆர் இப்போ அஜித் சார் படத்தில் அஜித் சாரோடைய பழைய பாட்டை தூக்கி போடுறது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல், ஒரு கனெக்ட், அந்த ஒரு ஃபீலிங்காக பண்ணுறாங்க. பட் இன் தட் ப்ராசஸ் ஐ ஃபீல் தே ஹாவ் டு கிவ் சம் கிரெடிட், தே ஹாவ் டு ரெஸ்பெக்ட் த கிரியேட்டர்ஸ். அது தட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நீங்க கேட்கும்போது அந்த படத்துல வந்த பாட்டுங்கிறதோட பிகரா உங்க மியூசிக் டைரக்டரோட அண்ட் சிங்கரோட தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அந்த சாங்கை. இப்போ கண்மணி அன்போடு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டக்குன்னு உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது அந்த படமா இருக்காது, அந்த இளையராஜா சாரா தான் இருக்கும். ஸோ அதனால லைக் அவர் சொன்ன மாதிரி லைக் இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் திஸ் கான்வர்சேஷன் மாதிரி. இப்போ ஒவ்வொரு பாட்டுமே திடீர்னு பார்த்தா 100 மில்லியன் வியூஸ் 50 மில்லியன் வியூஸ் எல்லாம் போகுதுல. அது ஆக்சுவலி அந்த பாட்டு போயிருக்காங்க கேட்டாங்களான்னு கேட்டால் ஆக்சுவல் ஆடியன்ஸ்க்கு தெரியல. ஸோ அது ஏன் அந்த இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா லைக் இந்த பாட்டு வந்து 50 மில்லியன் போயிருக்கணும் 100 மில்லியன் போயிருக்கணும் அப்படின்றது எல்லாத்துலேயுமே வந்துட்டு யூ ஆர் பீயிங் ரெஸ்பெக்டட் பை த நம்பர்ஸ் தட் யூ கிவ். என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 10-15 பாட்டு பண்ணியிருப்பேன். ஆனால் மேபி ஒரு பாட்டு பண்ணியிருக்கிற என்னோட கொஞ்சம் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருந்தால் மேபி
அந்த பக்கம் கொஞ்சம் லைக் திசை திரும்பலாம். ஓகே. இப்போ மக்களுக்கு சேர்றது தான் வந்துட்டு ஆக்சுவல் கோலா இருந்தாலுமே, இந்த நம்பர்ஸ் இல்லன்னா நம்மள இன்னுமே இது மதிக்க இண்டஸ்ட்ரியில மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனா கூட இருக்கலாம். அதனால மேபி இந்த நம்பர்ஸ் ஹேவ் ஸ்டார்டட் லைக் பிகமிங் அ பிக் திங்கா இருக்கலாம். லைக்வைஸ் அதுதான். நம்பர்ஸுங்கிறது வந்து இப்போ ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கு இப்போ. நீங்க இட் டஸ் நாட் மேட்டர் ஹவ் டேலண்டட் யூ ஆர் ஆர் வாட் யூ டூ நத்திங். ஐ யூ மேக்கிங் நம்பர்ஸ். படத்துலனா இந்த படத்துல இந்த ஹீரோ எவ்வளோ காசு ஹாஸ் ஹி மேட் கலெக்டிவ்லி ஆஸ் அ collectively, ஃபில்ம். ஒரு சிங்கர், ஒரு ஆர்டிஸ்ட்னா இவங்க பாடியிருக்கிற பாட்டு ஏதாவது பயங்கரமா போயிருக்கா யூடியூப்ல, ஸ்ட்ரீம்ஸாக நல்லா போயிருக்கா, அப்போ அவங்கள கூப்பிடுங்க. அது ஒர்க் ஆகுற வரைக்கும் கூப்பிடுவாங்க. அது ஒன்ஸ் டிப் ஆயிடுச்சுன்னா கூப்பிட மாட்டாங்க. அதுதான். அது வச்சு இப்போ ஒரு குவாலிட்டி ஆஃப் த சாங்க டிட்டர்மின் பண்ண முடியுமான்னு கேட்டா, இப்போ ஒரு ராஜா சார் சாங்கையுமே ஒரு இப்ப 200 மில்லியன் வியூஸ் போடுற சாங்கையுமே நம்ம கம்பேர் பண்ணா எது இம்பாக்ட் பண்ணியிருக்கும்னு நீங்க கேட்டாலுமே எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்றது இருக்கு. ஸோ கரெக்ட். அஃப்கோர்ஸ் ஒரு சப்ஜெக்டிவ் விஷயம் தான் அது. எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் இருக்கணும்னு இல்ல. சில பேருக்கு மேபி அந்த 200 மில்லியன் வியூஸ் போன சாங் பிடிச்சிருந்துருக்கலாம் பெட்டரா. ஆனா அதான் எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். ப்ரோ இப்போ நான் அது ஏன் கேட்டேன் அப்படின்னா, நான் உங்களோட சேனல்ல பார்த்தேன். மில்லியன்ஸ் தாண்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லைல்ல. டோன்ட் யூ வாண்ட் பர்சனலி டு புஷ் தட் நம்பர்? நீங்க ஏன்னா இப்போ நம்ம பேசுனது வந்து நம்பர் கிடைச்சா தேர் வுட் பி அ ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ வை டோன்ட் யூ டூ இட்? பண்றதுனால ஐம் ஜஸ்ட் உங்களுக்கு நம்பரா நான் காட்டுறேனே தவிர அது ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகலையே. ஸோ அப்போ பண்றதே வேஸ்ட் தானே அது. அதுதான் நான் கேட்குறேன். அப்போ அது பண்றது வேஸ்ட் தானே அப்படின்றத என்னோட முன்னாடி கொஸ்டினோட இது இருந்துச்சு. இல்ல அது இட்ஸ் சப்ஜெக்டிவ். ஓகே. எனக்கு வந்து நம்பர்ஸா விட எனக்கு ஒரு 100 பேர் கேட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதை நான் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன். நம்பர்ஸாக எப்போ தெரியும்னா when you are investing so much money இல்ல, when there's a producer, அவருக்கு வந்து நீங்கள் யார் அதெல்லாம் தேவையில்ல. அவருக்கு வர வேண்டியது காசு. அதுக்கு என்ன பண்ணணுமோ அவங்க அதை பண்ணுவாங்க. they need returns. ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் கேம்ஸுங்கிறது வந்து அவங்களுக்கு அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ எனக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு என்னன்னா எனக்கு சாங் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் கேட்கணும். ஐ வாண்ட் டு கெட் தர் ஃபீட்பேக். பாட்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, இது என்ஜாய், எந்த போர்ஷன்ஸ் என்ஜாய் பண்ணணும், எனக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் இப்போ. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ என் சேனல் அது இல்லை அப்படின்னா ஐம் நாட் எய்மிங் ஃபார் தட். ஐம் ஜஸ்ட் எய்மிங் ஃபார் வால்யூம், மோர் சாங்ஸ், versatile சாங்ஸ் அண்ட் எனி டைம். அண்ட் ஐ பிலீவ் பர்சனலி இப்போ இந்த சாங் ஹிட் ஆகல, அந்த சாங் ஹிட் ஆகலன்னு பரவாயில்ல. ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு சாங் ஹிட் ஆகும். அது ஹிட் ஆகும்போது அந்த ரெகக்னைஸ் பண்ண ஆடியன்ஸ் இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஸோ நான் அந்த விதத்தில் தான் நான் பார்க்குறேன். ஸோ we'll go into rapid session, bro. One composer you are dying to work with. ஏஆர் ரஹ்மான் சார். You never worked with him till now? இல்ல அப்படியா? I thought you worked. இல்ல. அதுவும் நிறைய பேர் இருக்காங்க. Tamil, Telugu or Hindi, which feels most you? தமிழ். Obviously. இது என்ன? One artist, live or dead, you would duet with? மைக்கேல் ஜாக்சன். அதுவும் ஏஆர் ரஹ்மான் சார் தான். First song you ever performed in public? அது கிடையாது. அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கேன் பப்ளிக்ல. ஆக்சுவலா பப்ளிக்னா எனக்கு தெரிஞ்சு அதுதான் அர்ஜுனரிவில். ஆமா. ஐம் கோயிங் பேக் டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. நான் ஃபேன்சி டெஸ்ட் காம்படிஷன்ல குறையொன்றும் இல்லை பாடினேன். MS சுப்லக்ஷ்மியா வேஷம். அப்போ அது பப்ளிக்னா அப்போ நான் தான் சொல்லுவேன் ஸ்கூல்ல நான் வந்து பாடினேன். After you got the recognition, I mean after I got the general public. general public என்ன பாட்டு பண்ணேன்னு மறந்து போச்சு. HR job or music, bro? மியூசிக் தான். என்ன கேள்வி இது? Which paid better in first year? HR தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து I've been making music since 2020. அப்பெல்லாம் ₹1 கூட கிடைக்காது. ஸோ அதனால Monica or அந்த song? எந்த சாங்? Kissik. மோனிகா. ஆக்சுவலா யூ ஷுட் ஹவ் ஆஸ்க்ட் ஹர் கோல்டன் ஸ்பேரோ ஆர் மோனிகா. ஆமா, அப்ப நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பேன். அதையும் சொல்லிடுங்க bro. He asked the question. ஆமா, கோல்டன் ஸ்பேரோ மோனிகா. கொஞ்சம் bias because நான் மோனிகாவா கோல்டன் ஸ்பேரோவா? மோனிகா. அதுக்கான கோல்டன் ஸ்பேரோ என்னதான் நான் யோசிச்சு சொல்லுங்க. பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும். மியூசிக் டைரக்டர்ஸும் பாப்பாங்க. எனக்கு ரெண்டுமே வந்து ஒரு கண்ணு மாதிரி. அனிருத் சாரும் பாப்பாரு இத. எனக்கு ரெண்டுமே ஒரு கண்ணு மாதிரி. அவ்வளவுதான். அப்போ அந்த பொட்டல மிட்டாய் அது என்னது? பொட்டலம். மூக்கு மாதிரி அது. எல்லாமே எனக்கு இம்பார்ட்டன்ட் தாங்க. One thing people get wrong about playback singers. மிஸ்கன்செப்ஷன் வந்துட்டு
நாங்க கொஞ்சம் நிறையா சம்பாதிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆமா. மிஸ்கன்செப்ஷன் இருக்கு கண்டிப்பா. சத்தியமா அது இல்லையா உண்மை ப்ரோ? கிடையாது. இருக்காங்க, சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, நீங்க நானும் நல்லா இருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்னா நிறைய சம்பாதிப்பீங்க. ஆனா அந்த சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கிற டைம் ரொம்ப கம்மியான டைமா இருக்கும். அந்த அங்க மவுண்டனுக்கு ஏறுறதுக்கு உண்டான அந்த ஸ்ட்ரகிள் தான் ஜாஸ்தி இயர்ஸ் இருக்கும். இருக்கிறது என்னவோ ஷார்ட் டைமா தான் இருக்கும். உங்களுக்கு ப்ரோ, has your father heard your composition before release? Yeah, Of obviously. course. Of course. காட்டுவீங்களா ப்ரோ? எப்படி இந்த பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டு பயமா இருக்கும். ஆனா வேற வழி இல்ல. திட்டிருக்காங்களா? இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு? திட்டுவாரு. ஓ வாவ், அது நானே என்னடா பண்ற? அப்படியா? ஆமா. have he corrected anything இதுல இந்த இது மாத்து? சொல்லுவாரு. ஆனா அது எடுத்துக்கணும் எடுத்துக்காதது நான் பார்த்துப்பேன். ஏன்னா அவர் ஒன்ஸ் இன்டர்ஃபியர் ஆயிட்டாருன்னா அவர் பாட்டு மாதிரி மாத்திடுவார் மொத்தமும். ஸோ ஐ ட்ரை டு அவாய்ட் இட். Working under A.R. Rahman sir, one lesson that you got stuck with? எல்லாமே லேர்னிங்காக தான் இருந்தது. ஆக்சுவலாக ஐ கான்ட் பி ஸ்பெசிஃபிக்லி ஐ கான் பின் பாயிண்ட் ஒன் திங் இன் ஸ்பெசிஃபிக். த லாட் ஆஃப் அவென்யூஸ். அதாவது ப்ரோக்ராமிங் மட்டும் கிடையாது. அங்கே வர்றவங்க அவங்க எப்படி பேசுகிறாங்க, ஹவு இஸ் ரஹ்மான் சார் டீலிங் வித் த டைரக்டர்ஸ், வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஹீ இஸ் கலெக்டிங் ஃப்ரம் த டைரக்டர்ஸ் அண்ட் ஹவு ஹீ இஸ் மேக்கிங் சம்திங். அண்ட் அது ரஹ்மான் சார் கிட்ட மட்டும் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டும், எல்லா விசிட்டர்ஸ்கிட்டையும். Would you rather known as Vidyasagar's son or just Harsha? Just Harsha. 10 years from now, where do you see yourself? I want to be a great artist, and on top of it, I want to be recognized as a good human being. நல்லா பெர்ஃபார்மராக ஆகணும், நிறைய லாங்குவேஜஸில் பாடணும். One Tamil word to sum up your journey so far. இதுவே நான் தமிழ்ல கேட்கல. சொல்லட்டுமா? ஐயோ ஐயோ. என் என்னோட சேனல்ல போய் அந்த பாட்டு பாருங்க. கீழே லிங்க் போடுறேன். நான் போச்சான்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு நான் நல்லா எங்க தான் 2 போயிட்டு சாங்கும் பாருங்க. என் சாங் புதுசா ஐயோ ஐயோன்னு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் என் சேனல் ஒஃபிஷியல் ஹாட்ஸ்டார் சேனல்ல. இவங்க போச்சான்றது எந்த சேனல்ல? அது வந்து சியர்ஸ் மியூசிக் அண்ட் சுப்லாஷினி. சுப்லாஷினி சேனலுக்கு நீங்க போனாலும் அந்த பாட்டு இருக்கும். ஸோ 2 பாட்டையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. And you make videos. அண்ட் அந்த பாட்டெல்லாம் உங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்க போட்டு காட்டுங்க. அக்கௌண்ட் அவ்வளோதான் bro. We came to end of conclusion of this particular podcast. Thanks for coming in. Both lovely such people. I don't know, like I have entertained you or வீட்டில் போயிட்டு திட்டுவீங்களான்னு எனக்கு தெரியல. அவன் வேற உட்காந்து கூப்பிட்டு பாட்காஸ்ட் பேர்ல ஏதோ பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்களான்னு இல்ல, தெரியல. it was good. So thanks for coming in. I hope you always reach success. Already you are in this stage. And in the மாதிரி podcast we want to produce constantly to know about the industry first, business behind it, and the people who work behind it. அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா consider subscribing OCB podcast. I know you guys are showing a lot of love in the views, but அதை சப்ஸ்கிரைபாக கன்சிடர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கெஸ்ட்டை கூப்பிட்டு வரதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியராக இருக்கும். அண்ட் these two lovely peoples have released their own music. நான் வந்து மார்க்கெட் பண்ணுற அளவுக்கு ஐம் no one, but you just go and hear it. And உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ரீல்ஸ் அவுட் ஆஃப் இட். அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. And yeah, signing off. Bye.